வணக்கம் நண்பர்களே. நான் இன்னைக்கு கதை சொல்ல போகிறேன். கதைன்னா சின்ன கதையெல்லாம் இல்லை, பெரிய கதையும் இல்லை, நல்ல கதை, எங்கேயாவது படித்த கதை. ஆனால் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கதையாக இருக்கட்டும்னு தேடி பிடிச்சி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்னை பற்றி உங்களை பற்றி பேசிக்குவோம். என் பேர் அருட்செல்வன். நண்பர்கள்லாம் அருள்னு கூப்பிடுவாங்க அன்போட. நீங்களும் அதே அன்போட அப்பயே கூப்பிடுங்க. இந்த கதை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதுக்கு இதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம்னு ஒரு எண்ணம் எனக்கு மனசுக்குள்ளே வந்தது. வேலை பார்க்குறோம், படிக்கிறோம், அதுக்கு மேலே என்னென்னத்தையோ தேடிக்கிட்டே இருக்கோம். நான் அடிப்படையில் மருத்துவன். நான் அதை மீறி மருத்துவ புத்தகங்கள் படிக்கிறது, அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு மற்ற கதை புஸ்தகங்கள் படிக்கிறோம். இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை புஸ்தகம் இதுதான். சின்ன வயசில் இந்த புஸ்தகம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். முத்து காமிக்ஸ்னு பேர். இரும்பு கை மாயாவின்னு வரும். இது கிடச்சிச்சின்னா அடுத்த நாள் பரீட்சை இருக்கும். புஸ்தகத்துக்கு நடுவில் இதை வச்சுட்டு படிச்சுட்டு இருப்பேன். எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிடுவாங்க, எப்படியும் மூஞ்சில் தெரியும் வேறு எதையோ படிச்சுட்டு இருக்கான்னு சொல்லி. அந்த புத்தக வாசிப்பு அனுபவம் இன்னும் விட்டு போகலை. புஸ்தகம் படிக்கணும்னா அது ஒரு சந்தோஷம். ஆனால் சந்தோஷத்தோடு சேர்ந்து நிறையா கற்றுக்கவும் முடியுது. அப்படி நான் நிறையா படிக்கிற காலத்துலேயும் சரி, மற்ற நேரங்கள்லையும் சரி, இதே தேடிக்கிட்டே இருந்தோம். இப்போ முக்கியமான தேடலாக இருக்கிறது அறம்னா என்ன, எனக்கான அறம் என்ன. இங்கிலீஷில் எத்திக்ஸ்னு சொல்லுவோம்ல. மெடிசன் படிக்கிறப்ப அந்த எத்திக்ஸை பற்றி நிறைய பேசுவோம். அது தொழிலில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலேயும் நமக்கான அறம் என்ன, அந்த தேடல் அதிகமாக இருந்துகிட்டே இருந்தது. அறத்துக்கு முன்னாடி அன்பு என்ன, எங்கே நம்ம அன்பை தேடுறோம், நம்ம யாருக்கு அன்பை கொடுக்குறோம், அந்த தேடல் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அன்பு அம்மாட்டிருந்து நிறைய கிடைக்கும். அன்புக்கு டெஃபினிஷன் சொல்லு, லவ்வுக்கு டெஃபினிஷன் சொல்லுன்னா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடலாம். ஆனால் அதை மீறி எங்கெங்கேயோலாம் அன்பு தேடுறோம் இல்லையா. எனக்கு முதல்ல லைஃப்பில் அன்புனா என்ன, அதுவும் ஒரு கபடம் இல்லாத அன்புனா என்னென்னு ஒரு சின்ன குழந்தை சொல்லி கொடுத்தது. நான் ஒரு ரொம்ப நாள் முன்னாடி போகிறேன். மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்ருக்கேன். அப்போது எம்டி படிச்சுட்ருக்கேன். அப்போது ஃபைனல் இயர் எக்ஸாம் வருது. அப்போல்லாம் எம்டி எக்ஸாம் ஒரு டெரர் எக்ஸாமுங்க. யாரும் பாஸ் பண்ணவே முடியாது. மதுரையில் படித்தேன். அங்கே டவுன் ஹால் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கும். அதுக்கு நேராக எதிராக ரீகல் தியேட்டர்னு ஒன்று இருக்கும். இப்போயும் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. அது ஒட்டி பெரிய சோர் இருக்கும். அந்த சோரில் ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம், அவரை மட்டும் எம்டி எக்ஸாம் எழுத சொல்லு, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், 10 தடவை ஃபெயில் ஆவார் அப்படின்வோம். அந்த அளவுக்கு டஃப்பான எக்ஸாம் அது. அந்த எக்ஸாம் போயிட்டுருக்கேன், ஃபைனல் இயர் எக்ஸாம். அப்போ அதில் ஒரு கேஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அதை நீங்கள் நல்லா எக்ஸாமின் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணணும். நீங்கள் அந்த டிரைவிங் டெஸ்ட் மாதிரி அந்த மற்ற டாக்டர்கள், சீனியர் டாக்டர்கள் உங்களை பார்ப்பாங்க. நீங்கள் எப்படி அதை எக்ஸாமின் பண்ணுறீங்க, எப்படி டயக்னோஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போது எனக்கு வந்தது ஒரு 19 வயசு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு அக்யூட் ட்ரான்ஸ்வர்ஸ் மைலைட்டிஸ் ஒரு நோய்ங்க. பேரெல்லாம் விட்ருங்க. அந்த நோய் வந்ததுன்னா எப்படி இருக்கும்னா, இந்த இடுப்புக்கு கீழே கால் வராமல் போயிடும். இடுப்பில் வலி, பயங்கரமான வலி இருக்கும். அதுக்கு கீழே காலை வேலை செய்யாது. 19 வயசு பொண்ணு. முந்தின நாள் வரைக்கும் ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருந்த பொண்ணுக்கு திடீர்னு ஒரு வலி வருது, கால் வராமல் படுத்துருக்குது. அது அட்மிட் ஆகிருக்குது. அது டிப்பிக்கலாக எக்ஸாம் கேஸ் சொல்லி கொண்டு வச்சுருவாங்க. நான் அதை பார்க்குறேன். அதை நீங்கள் ரொம்ப தீவிரமாக எக்ஸாம் பண்ணணுங்க. காலில், கையில் எல்லாத்தையும் தொட்டு பார்க்கணும், தட்டி பார்க்கணும், ரிஃப்ளெக்ஸஸ் பார்க்கணும், நிறையா இருக்குது அந்த மாதிரி. அப்போது அந்த ட்ரெஸ்ஸை மேலே கழட்டி பண்ணணும். இன்னும் ரொம்ப சிரமமான விஷயம் ஒரு 19 வயசு பொண்ணுகிட்ட பண்ணுறது. அந்த பொண்ணு அது புரியுது, நான் ஒரு பரீட்சை டென்ஷனில் இருக்கேன்னு சொல்லி. அது சொல்லு, சார் கவலைப்படாதீங்க சார், பாருங்கள் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லுது. அது ஆனால் பயங்கரமான வலியில் இருக்குது. கேர்டில் பெயின் சொல்லுவோம், ரொம்ப சிவியர் வலி எங்கள் இடுப்பில். ஆனால் அந்த வலியோடு எனக்கு அது முழுசாக ஒத்துழைப்பு கொடுக்குது அந்த பரீட்சைக்கு எக்ஸாம் பண்ணுறதுக்கு. நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஃபைண்டிங்காக எடுத்து பார்க்குறேன். எனக்கு டென்ஷனில் தப்பாக பண்ணுறேன். ஆனால் அது பொறுமையாக எனக்கு எல்லா உதவியும் பண்ணிச்சு. அப்புறம் எக்ஸாமினர் வர்றாங்க, கேள்வி கேட்குறப்ப எனக்கு என்னுடைய நடுக்கம் எல்லாத்தையும் அது பார்க்குது. பரீட்சை முடிஞ்சிடுச்சு. ஒரு 4 நாள் கழித்து நான் வார்டுக்கு போகிறேன், வேறு வேலையாக நண்பனை பார்க்குறதுக்கு. அப்போ சார்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னென்னு பார்த்தா இந்த பொண்ணு
அந்த மூலையில் படுத்துருக்குது. சார் என்ன கொண்டு பிடிச்சி கூப்பிடுது. நான் பக்கத்தில் போனேன். சார் என்ன தெரியலையா சார்? நான் தான் சார் உங்கள் பரீட்சையில் இருந்தேன். என்னம்மா எப்படி இருக்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் கால் வராமல் போயிடுச்சு, சுத்தமாக அசைக்க முடியல, வலி இன்னும் போகல. அதெல்லாம் விடுங்க சார், நீங்கள் பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. அப்போது அந்த ஒரு செகண்டில் எனக்கு வந்து வாழ்க்கையில் அன்புன்னா என்ன அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். யாரோ ஒரு பொண்ணு, அதுக்கு கால் வரல, திடீர்னு வழியில் துடிச்சிட்ருக்கு. ஆனால் யாரோ ஒரு பேர் தெரியாத ஒரு நபர் வந்து பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டாரான்னு அது மனசில் இருந்த அந்த அன்பு இறக்கம் இருக்கும் பாருங்கள். அப்போது புரியுது நமக்கு மனிதர்கள்ட்ட எவ்வளவு அன்பு இருக்குது, அதை எவ்வளவு வெளிப்படுத்துகிறாங்க. முதல்ல அங்கே தான் கற்றுக்கிட்டேன். அது இன்னைக்கு வரைக்கும் மறக்கல. இந்த பொண்ணு பேர் கற்பகம். இன்றைக்கி அந்த பேர் கூட ஞாபகம் இருக்குது. 30 வருஷம் ஆச்சு. அந்த பொண்ணு எங்கே இருக்குது எப்படி இருக்குது தெரியாது. ஆனால் மனசை விட்டு அகலாத ஒரு அந்த அன்பு. அந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் நிறையா செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த அனுபவங்கள்லாம் தான் நம்மளை செதுக்குது. எல்லாத்தையும் இந்த அனுபவத்திலே கற்றுக்க முடியாது இல்லையா? அதுக்கு தான் புத்தகம் படிக்கிறது. புத்தகங்கள் படித்து ஒருத்தன் தெரிஞ்சிட முடியுமா, ஒருத்தன் முன்னேறிட முடியுமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்னுடைய அனுபவம் வந்து புத்தகங்கள் மனிதர் ரொம்ப செழுமைப்படுத்துது. என்ன ரொம்ப செழுமைப்படுத்தியிருக்கு. நிறைய விஷயங்களை நம்ம வந்து வித்தியாசமாக புரிஞ்சிக்க முடியுது. ஆங்கிலத்தில் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிறது, அடுத்தவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை புரிஞ்சுக்கிறது, அடுத்தவங்களுடைய எண்ணங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கிறது. அதுக்கெல்லாம் புத்தகங்கள் படிக்கிறதுல நிறைய தெளிவு கிடச்சிருக்கு. நம்ம ஒருத்தர் பிடிக்காமல் போயிடுது, பக்கத்தில் இருக்கிற நண்பனை பிடிக்கல, அவங்க கூட சண்டை, இந்தியாவுக்கு பாகிஸ்தானை பிடிக்கல, பாகிஸ்தானுக்கு இந்தியாவை பிடிக்கல, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் புரிஞ்சுக்கிட்டோம்னா நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெளிவு கிடைக்கும்ன்றது என்னுடைய எண்ணம். இப்படி தான் ஒரு கதை படித்தேன் நான். இந்த கதை வந்து ஒரு சிம்பிளான கதை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நியூயார்க்கில் சப்வேன்னு சொல்லுவாங்க இங்கே, அதாவது நம்ம ஊரில் மெட்ரோ சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி சப்வே நியூயார்க்கில் அந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் போகுது. அந்த ஞாயிற்றுக்கிழமை குவைட்டாக இருக்குது. கொஞ்சம் உட்காந்துருக்காங்க அந்த ட்ரெயினில், ஆட்கள் உட்காந்துருக்காங்க, புத்தகம் படிச்சுட்ருக்காங்க, கொஞ்சம் பேர் நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்காங்க, கொஞ்சம் பேர் ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்காங்க. ஒரு ஜேர்னி. ஒரு ஸ்டேஷனில் நிற்கிது. ஒரு மனிதர் வந்து ஒரு 40 வயது மனிதர் 3 குழந்தைங்களோட அந்த ட்ரெயினில் ஏறுறார், அந்த கேரேஜில் ஏறுறார். உள்ளே வந்து ஒரு ஓரத்தில் உட்கார்றாரு. ட்ரெயின் மூவ் ஆகி போயிட்டுருக்கு. இந்த 3 பசங்களும் ரொம்ப ரவுடித்தனமாக இருக்காங்க. குழந்தைங்க, இன்னும் ஒரு 10 வயசு 8 வயசு அந்த மாதிரி குழந்தைங்க. ட்ரெயினில் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறாங்க, குதிக்கிறாங்க, கத்துறாங்க, கண்ட்ரோலே இல்லை. மற்றவங்களுக்குலாம் அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. பார்க்குறாங்க, எரிச்சலாக வராங்க கொஞ்ச நேரம். அப்புறம் குழந்தைங்க கொஞ்சம் நேரம் கூட கொஞ்சம் சேட்டை பண்ணுது. இந்த அப்பா மட்டும் ஒன்றுமே சொல்லாமல் பேசாமல் உட்காந்துருக்காரு. ஒன்றும் பண்ணல, பேசாமல் வயதாக உட்காந்துருக்காரு. அப்போ அவங்களுக்கு கோவம் வருது. மற்ற பேசஞ்சர்ஸ்லாம் இல்லை, இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுதுங்க குழந்தைங்க, இவ்வளோ ரவுடித்தனமாக அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. குழந்தைங்க அப்படி தான் பண்ணும். ஆனால் அந்த அப்பா சொல்லணும் இல்லையா, நிறுத்தி கூப்பிட்டு ஏன்ப்பா பண்ணுறீங்க, உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லணும் இல்லையா, பப்ளிக் பிளேஸ் இல்லையா. ஆனால் சொல்ல மாட்டேங்கிறார், சும்மா உட்காந்துருக்காரு. அப்போ அது உட்காந்துருக்கிறவங்களாம் கோவமும் எரிச்சலும் அந்த நபர் மேலே வருது. அதில் ஒருத்தருக்கு ரொம்ப கோவம் வருது. என்னடா மனுஷன் அவன், பிள்ளைங்களை எப்படியா வளர்ப்பாங்க அப்படின்னு அந்த எரிச்சலில் வந்து பக்கத்தில் வந்து, இங்கே பாருங்கள், உங்கள் பிள்ளைங்க ரொம்ப சேட்டை பண்ணுது, இங்கே பாருங்கள், அந்த அவருடைய நியூஸ் பேப்பரை கையிலேருந்து பிடிங்கி கிழிச்சு போடுது, அந்த அளவுக்கு சேட்டை பண்ணிகிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லவா வேணாமா, சின்ன குழந்தைங்கன்னு அப்படி தான் பண்ணும், நீங்கள் சொல்ல வேணாமா அப்படிங்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாம் சார் சொல்லணும், பண்ண கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணுறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல சார். ஆனால் இப்போ தான் ஆஸ்பத்திரிலேருந்து வரேன், ஒய்ஃப் இறந்து போயிடுச்சு. இந்த 3 குழந்தைங்களுடைய அம்மா இன்னைக்கு காலையில் இறந்து போயிட்டாங்க. நான் 3 குழந்தைகளோட தனியாக இருக்கேன், என்ன செய்கிறதுன்னு தெரியல எனக்கு. லைஃப்பில் இனிமேல் நான் எப்படி இந்த குழந்தைகளை கரையேற்ற போகிறேன்னு தெரில. என் ஒய்ஃபோட இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை தான் ஞாபகம் வருது. என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, என்னுடைய சுகத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறப்ப குழந்தைகளை எப்படி கண்ட்ரோல் பண்ண தெரியல சார், மன்னிச்சுக்கோங்க சார் அப்படிங்கிறார். இந்த ஒரு செகண்டில் அந்த கரேஜில் இருந்த அத்தனை பேருடைய மனநிலைமையை கம்ப்ளீட்டாக மாறிடுது. ஏன்னா இவருடைய பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சிச்சு பாருங்கள். இவ்வளோ நேரம் அவர் மேலே இருந்த கோபம் அன்பாக மாறுது, இறக்கமாக மாறுது. பக்கத்தில் வராங்க, கவலைப்படாதீங்க, இதுவும் கடந்து போகும், நாங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அடிக்கிற அளவுக்கு மரண வெறியில் இருந்தவங்களுக்கு ஒரு செகண்டில் அந்த மனநிலைமை கம்ப்ளீட்டாக மாறுது பாருங்கள். அதே கேரக்டர் தான், அதே குழந்தைங்க தான், அதே சேட்டை தான். ஆனால் எப்படி அந்த நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் இப்படி இமீடியட்டாக மாறிச்சு. இதெல்லாம் அந்த பேரடைம் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க.
அடுத்தவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பேரடைம் அப்படியே ஷிஃப்ட் ஆகும். நம்ம எப்படி ஒரு கற்பனை பண்ணி வச்சுருந்தோமோ, இந்த ஆள் இவ்வளோ மோசமான ஆள்னு நினச்சி கற்பனை பண்ணி வச்சுருந்தோமோ, அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்ச உடனே ஒரு செகண்டில் நம்மளுடைய மனநிலைமை எல்லாம் மாறி கோபம் வந்து அன்பாக மாறும். இந்த மாதிரி அனுபவங்களை தேடி 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 தான் நம்ம படிக்கிறோம், திரைப்படங்கள் பார்க்குறோம், நண்பர்கள்ட்ட பேசுகிறோம். அந்த மாதிரியான ஒரு கதையை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த கதையை வந்து நான் முதல்ல ஒரு புத்தகத்தில் படித்தேன். திரு ஜெயமோகன் அவர்கள் எழுதின கதை இது. திரு ஜெயமோகன் வந்து நிறைய எழுதுகிறாரு. நான் ஒரு பெரிய இலக்கிய வாசகன் கிடையாது, ஒரு சாதாரண வாசகன். அவர் ஒரு வெப்சைட் வச்சுருக்காரு, jaymohan.in அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் வச்சுருக்காரு. அதில் டெய்லி நிறைய எழுதுகிறாரு. அந்த எழுத்தை வந்து அவர் வெறும் காசாக்கணும் மட்டும் நினைக்காம எல்லோரும் படிக்க கொடுக்குறாரு. அவரை நான் இன்றைக்கு வரைக்கும் சந்தித்ததில்லை, அவரை பற்றி வேறு மாதிரி கேள்விப்பட்டது எதுவும் இல்லை. ஆனால் அந்த வெப்சைட்டை படிக்கிறப்போ எனக்கு வந்து அவர் மேலே ஒரு மரியாதை வந்தது. ஏன்னா இவ்வளோ எழுதுகிறாரு, நல்லா எழுதுகிறாரு, அதை வந்து நமக்கு ஃப்ரீயாக படிக்கவும் கொடுக்குறாரு. அப்படி படித்த கதை இது. அது புத்தகமாகவும் வந்திருக்கு. அந்த கதையை தான் நீங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கதையை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன். நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும், இந்த அடுத்த ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு நம்ம பேரை மறந்துடுவோம், நம்ம எந்த ஊர் அப்படிங்கிறத மறந்துடுவோம், எந்த நாடுங்கிறத மறந்துடுவோம், உங்கள் மதம் என்னதுன்னு மறந்துடுங்க, உங்கள் சாமி பேர் என்னங்கிறத மறந்துடுங்க, உங்கள் சாதி பேர் என்னங்கிறத மறந்துடுங்க, எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஒரு சாதாரண மனிதனாக இந்த கதைக்குள்ளே போவோம். இந்த கதையோட பேர் வந்து ஓலைச்சிலுவை. நான் அப்பப்போ புத்தகத்துலேருந்து வாசிக்க வேண்டியிருக்கேன். ஏன்னா இந்த கதை வந்து ஒரு நாஞ்சில் நாட்டு வட்டார மொழியில் இருக்குது. அது எனக்கு தெளிவாக நேரடியாக சொல்ல முடியாதுனால் அப்பப்போ இதை வாசிப்பேன். கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, என் அப்பா மரணப்படுக்கையில் கிடந்தபோது தான் நான் நெய்யூர் ஆஸ்பத்திரிக்கு முதலாக சென்றேன் அப்படிங்கிற வரியில் ஆரம்பிக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி தனியாக வச்சிட்டிங்களா? நீங்கள் யாருங்கிறத தனியாக தூக்கி வச்சிட்டிங்களா? உங்கள் மதம் என்ன, சாமி என்ன, சாதி என்ன, எல்லாத்தையும் தூக்கி வச்சிட்டிங்களா? இப்போ வாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மனிதரோடு அந்த நம்ம நெய்யூருக்கு போவோம். நெய்யூருங்கிறது வந்து ஒரு தமிழ்நாட்டில், சதர்ன் தமிழ்நாட்டில் நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊர். அந்த ஊருக்கு தான் நான் கூட்டி போகிறேன். என் அப்பா மரணப்படுக்கையில் கடந்தபோது தான் நான் நெய்யூர் ஆஸ்பத்திரிக்கு முதலாக சென்றேன். அந்த ஆஸ்பத்திரி எனக்கு அப்போது மாபெரும் ஆச்சரியம். 2 பனை மரம் உயரத்திற்கு தூண்கள் உயர்ந்து நிற்க, அந்த ஆஸ்பத்திரியின் முகப்பில் இருபுறமும் 2 சிலுவைகள். இப்படி அந்த ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி ஒரு சிறுவன், 8 வயது சிறுவன் நிற்கிறத அந்த கதை ஆரம்பிக்குது. தலையில் வெண்ணிற குல்லா வைத்து நீளமான காலுறைகளும் கவுன்களும் அணிந்த நர்சம்மாக்கள் கையில் வெவ்வேறு பொருட்களுடன் விரைவாக நடந்து செல்கிறார்கள். அதெல்லாம் பார்க்குறான். அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்குறான். வேப்பம் பூவெல்லாம் சருகெல்லாம் உதிர்ந்து கிடக்குது. ஆனால் அதை நல்லா தெளிவாக கூட்டி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ஒரு வாசனை, ஒரு வினோதமான வாசனை வருது. அந்த வாசனையை நான் கவனத்துடன் உள்ளிழுத்து என்னுள் நிரப்பிக்கொண்டேன். அங்கே முன்னாடி ஒரு வெண்ணிற வட்டிகை இருக்குது, ஒரு பெரிய பாத்திரம் இருக்குது, அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. அதில் அந்த நர்சம்மா போய் கை கழுவுது. கை கழுவிட்டு உள்ளே போகுது. இந்த பையன் அது பக்கத்தில் போய் பார்க்குறான். நான் வெள்ளையாக இருக்குது, முட்டை மாதிரி இருக்குது அந்த பாத்திரம். பார்த்தா வெடிக்கையாக இருக்குன்னு பக்கத்தில் தொட்டு பார்க்குறான். அப்படி தொட்டுட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் கடந்து போகிறாரு. தொடப்படாது, தொட்டா அடிப்பேன் கட்டியோ அப்படிங்கிறார். அவனே விளைய நின்றுக்கிறான். நின்றுட்டு அந்த திட்டினால அப்படி பார்க்குறான். அவர் எப்படி இருக்காருன்னா, கொஞ்சம் விசித்திரமான மனிதராக தெரிறார். அவர் முகம் தீயில் வெந்தது போல இருந்தது. வாய் கத்தியால் கீறிய சிவந்த புண் மாதிரி இருந்தது. மீசை இல்லை. அவர் எழுதின விதத்தில் ஒரு வெள்ளைக்காரன் தெரியுது. தீயில் வந்தது போன்ற முகம். அது எல்லாத்துக்கும் மேலே அவரது கண்கள் தான் என்னை ஆச்சரியப்பட செய்தார். காட்டுப்பூனையோட கண்கள், பூனை மனிதன். அவர் அப்படி ஆச்சரியமாக பார்க்குறான். அவர் ஒரு காக்கி நிறத்தில் அரைக்கால் சட்டையும் வெள்ளை நிறத்தில் சட்டையும் போட்டு அவனை கடந்து போகிறார். அவனை பார்த்துட்டு திரும்பி நிற்கிறப்ப அவங்க அம்மா வராங்க. டே, எங்கே என்னடா பண்ணுற, அதை ஏன்டா தொடுற, இப்படி வா, கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு இழுத்துட்டே அம்மா உள்ளே ஓடுறாங்க. அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே 2 பேரும் போகிறோம். அந்த அம்மாவோட சேர்ந்து நடந்து போகும்போது 2 பக்கமும் பார்க்குறேன். 2 பக்கமும் அறைகளில் நீளமான கட்டில்களில் மனிதர்கள் படுத்திருக்காங்க. மேலே ஒரு
நீல நிற போர்வையை போத்தியபடி படுத்திருக்காங்க நோயாளிகள். அவங்கள கடந்து கடந்து போகிறேன். ஆஸ்பத்திரிக்கு பின்னால் ஒரு நீளமான கட்டிடத்தில் ஒரு கட்டிலில் எங்கள் அப்பா படுத்திருக்காரு. அப்பா கழுத்தில் கட்டு இருக்குது, கை ரெண்டுலேயும் கட்டு இருக்குது, கால்லையும் கட்டு இருக்குது, உடம்பெல்லாம் வீங்கி போயிருக்குது. ஒரு வேறொரு மனிதராக தர்றாரு. எனக்கு அப்பாவை அடையாளம் தெரியல. ஒரு வேறொரு மனிதராக தர்றாரு. அங்கே படுத்திருக்காரு. இப்போ நானும் அம்மாவும் உள்ளே போகிறோம். உள்ளே போனால் பக்கத்து படுக்கையில் ஒரு கிழவர் இருக்கார். அவர் அம்மாவை பார்த்து கேட்குறாரு, யார் உனக்கு கட்டணும்னா அப்படின்னு கேட்குறாரு. அம்மா அவரை பார்த்துட்டு ஆமாம் அப்படிங்குது. அந்த கிழவர் சொல்கிறாரு, நேற்று டாக்டர் சொல்லிட்டாரு, அவனுக்கு காரியம் இனி சொல்லாண்டா, நாளை காலையில் செத்து போயிடுவான் அப்படின்னு அந்த ஆள் எங்கள் அப்பாவை பற்றி எங்கள் அம்மாட்ட சொல்கிறாரு. எங்கள் அம்மாவுக்கு ஒரு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. என்ன சொல்கிறாரு இவர்? அழுகுறாங்க. எனக்கு சாத்தாவே, எனக்கு தேவரே அப்படின்னு மார்பிள் அரைந்து கொண்டு அழுகிறாங்க. அப்போ ஒரு நர்ஸ் வேகமாக உள்ள வருது. அங்கே யார் சத்தம் போடுவது? எந்திரிச்சு வெளியே போ, இங்கெல்லாம் நிறைய நோயாளி இருக்காங்கல்ல, வெளியே போ அப்படின்னு அந்த நர்சம்மா சத்தம் போடுது. எனக்கு அம்மாவுக்கு ஒரே அழுக. ஏன்னா சொந்த கணவன் இறந்து போகிறான்னு பக்கத்தில் இருக்கிற தாத்தா சொல்கிறாரு. ஒரு அம்மாவுக்கு கோபம் வருது, அழுக வருது. அப்போ சொல்கிறாங்க, இந்த பஞ்சப்பாவி இந்த மாதிரி சொல்லுகானே, எனக்கு ராஜாவுக்கு அந்தி அடுத்தாச்சுன்னு சொல்லுகானே, பேதியில் போகிற நாய் அப்படின்னு அந்த கிழவனை பார்த்து திட்டுது. அம்மா அழுகிறா. அந்த நர்சம்மா கருப்பாக திடமாக இருக்கிற நர்சம்மா நேராக அம்மாவை வந்து புஜத்தில் பற்றி இழுத்து வெளியே கொண்டு போய் விடுகிறா. இதெல்லாம் சத்தம் போடக்கூடாது அப்படிங்கிறா. அந்த வராந்தாலும் நானும் அம்மாவும் நிற்கிறோம். நான் போய் பொன்னிறமாக விழுந்து கிடந்த அந்த வேப்பம் பழங்களை எல்லாம் பொறுக்கி ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா தூள் ஓரமாக சாஞ்சிட்டு மார்பிள் அடிச்சுக்கிட்டே அழுதுட்டு இருக்கா. அப்போது அதே நர்சம்மா இங்கே என்ன சத்தம் அப்படின்னு சத்தம் போடுது. அம்மா வந்து குரலை தாழ்த்தி அழுதுகிட்டே உட்காந்துருக்கா. அப்போது பக்கத்தில் உட்காந்துருந்த எங்கள் அம்மா என்னை தட்டி எழுப்பிட்டே, என்ன உறங்குதியா, இந்த கால் சக்கரத்தை கொண்டு போய் சாத்தாவுக்கு போட்டுட்டு வா அப்படின்னு கால் சக்கரத்தை கொடுக்குறாங்க. கால் சக்கரம்னா அந்த காலத்து காசு, அந்த துட்டு, கால் சக்கரம் ஒரு செப்பு துட்டு. அதை கொடுத்து என்கிட்ட போய் கோயிலில் உண்டியலில் போட்டுவான்னு சொல்கிறாங்க. நான் அந்த கால் சக்கரத்தை வாங்கிட்டு ஓடுறேன். நான் உங்களை நெய்யூருக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன். அதே சமயத்தில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஒரு 100 வருஷம் பின்னாடி வரணும் என் கூட. இந்த கதை நடக்கிறது 1920களில். இப்போ கால் சக்கரம்ங்கிறது ஒரு செப்பு துட்டுக்கு அந்த பையன் நினச்சிட்டே ஓடுறான். இதை வச்சுக்கிட்டு 8 தோசை தின்னு ஒரு கருப்பட்டி காப்பி குடிக்கலாம். அவ்வளோ சீப்பாக இருந்தது அந்த காலத்தில், 1920s. அதை வாங்கிட்டு இதை வச்சு நம்ம ஒரு 8 தோசை திங்கலாமே, இல்லைன்னா 10 உண்ணியப்பம் வாங்கி சாப்பிட்லாமே. இதை கொண்டு போய் சாமிகிட்ட போடுறதா, இந்த உண்டியலில் போட்டாச்சுன்னா இது என் காசு இல்லை அப்படின்னு போய் இந்த சாஸ்தா கோயில் வர வந்து முன்னாடி நின்றுட்டு யோசிக்கிறேன். காசை போட்டுறதா உண்டியலில், இல்லைன்னா இவ்வளோ வாங்கி சாப்பிட்லாமே அப்படிங்கிற இடத்துல யோசிச்சுட்டே இருக்கிறப்ப அப்பா ஞாபகத்தில் வரார். அப்பா படுக்கையில் படுத்துக்கிறது ஞாபகம் வருது. எங்கள் அப்பா வந்து காலையில் எழுந்து பனை ஏற போவார். பனை ஏறி, அதான் அவருடைய தொழில். காலையில் எழுந்திரிச்சு போவார். போய் அந்த களையத்தில் அக்காணி இறக்குவார். அக்காணியை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தா அதை அம்மாவும் அக்காக்களும் பதநீர் காய்ச்சுவாங்க. என்னுடைய வேலை அந்த அப்பா இறக்கி வச்ச அக்காணி பானைகளை எடுத்து கொண்டு போய் வீட்டில் கொடுக்குறது. அக்காக்கள் அதை காய்ச்சுவாங்க. அப்புறம் அதை கருப்பட்டியை எடுத்துக்கொண்டு விற்போம். இதுதான் எங்கள் வாழ்க்கை. அங்கே மொத்தம் 8 பேர் வீட்டில் குழந்தைங்க. இந்த அப்பா பனையேறி கொண்டு வர்ற பதநீர்லையும் அந்த கருப்பட்டியிலையும் தான் எங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு 3 நாளைக்கு முன்னால் நான் அப்பாவை தேடி போய்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு பார்த்தா தரையில் ஏதோ ஊர்ந்து போகிற மாதிரி தெரியுது. என்னமோ ஏதோ நான் ஓடலான்னு பார்த்தா கொஞ்ச நேரம் ஓடிட்டு திரும்பி பார்த்தா அது அப்பா கீழே விழுந்து கிடக்கிறார். இன்னும் கொஞ்சம் வெளிச்சிருந்தது. அப்பா தரையில் இஞ்சி புல் போல் விழுந்து கிடந்தார். அவரது கைகளும் கால்களும் எல்லாம் விசித்திரமாக வளைந்து ஒடிந்திருந்தன. தீப்பிடித்து எரியும் சுள்ளி போல நெளிந்து கொண்டிருந்தார். ரத்தத்தின் உப்பு நாற்றம் எழுந்தது. பார்த்து பயந்துட்டேன். அப்பா விழுந்து கிடக்கிறாரு, ரத்தம் வந்துட்டு இருக்கு. வேகமாக திரும்பி ஓடி அம்மா கிட்ட சொல்கிறேன். அம்மா அக்காணி அடிப்பை ஏற்றிக்கொண்டிருந்தவள் அப்படியே என்னை பார்த்தாள். கண்கள் விழித்திருக்க தலை ஓனான் போல ஆடியது. திடீரென்று வீரிட்டு அலறி மார்பில் அரைந்து கதறிபடி மயான கொள்ளைக்கு போகும் பூசாரி போல இடை வழியில் இறங்கி ஓடினாள். நான் பின்னாலேயே ஓடினேன். 2 பேரும் ஓடி 2-3 ஆளுங்களையும் சேர்த்துட்டு ஓடுறோம். அப்பா போய் பக்கம் தரையில் கிடக்கிறார்.
இப்போ பக்கத்தில் இருக்கிற வீட்டோட கதவை கழற்றி அந்த கதவு மேலே அப்பாவை படுக்க வச்சு நெய்யூர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும். அப்படி தான் இந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்தோம். அப்போ ஒரு ஆஸ்பத்திரியில் அந்த கட்டிலில் உடம்பெல்லாம் வீங்கி போய் படுத்துருக்கிறது எனக்கு ஞாபகம் வருது. கண்ணு மூடிட்டு காசை உண்டியலில் போட்டுனேன். அப்பாவை காப்பாற்றுன்னு சொல்லிவிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு திரும்பி வந்துட்டோம். திரும்பி வந்து வீட்டில் இருந்தால் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம். மக்கள் சுற்றி இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க அப்பாவை பனை இசைக்கு அடுத்து போட்டு விட்டுதுங்கிறாங்க. அது எப்படியும் ஒரு வருஷத்துக்கு ஒரு 4-5 பேரை பனை இசைக்கு அடித்து போட்டுரும். அது எப்படின்னா மேலே ஏறுவாங்கல்ல, பனை ஏறுறப்போ அதில் ஏதாவது ஒரு தழை வந்து இலகி போயிருக்கும், அதில் கால் வச்சு கீழே விழுந்துருவாங்க. இல்லைன்னா அந்த அக்காணி பானைக்குள்ள ஒரு தேலாக இருந்து அந்த இசைக்கு கொட்டிடும், அப்படியே கைப்பிடி நழுவி கீழே விழுந்துருவாங்க. விழுந்தவங்கெல்லாம் செத்து போயிருக்காங்க. ஒரே ஒரு மாமா, குணமணி மாமா மட்டும்தான் அதை தப்பிச்சு பிழைச்சி உசுரோடு இருக்காரு. ஆனால் உசுரோடு இருந்தாலும் அவருக்கு கைகால் வராது, திண்ணையில் படுத்துகிட்டே இருப்பார். இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்ததுனால கண்ணை மூடிட்டு அந்த கால் சக்கரத்தை நான் உண்டியலில் போட்டேன். உண்டியலில் போட்ட பிறகு அங்கேருந்த குங்குமம் இருக்குல்ல, செந்தூரம், அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு திருப்பி ஓடி வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டேன். அம்மாகிட்ட அந்த செந்தூரத்தை கொடுக்குறேன். அம்மா செந்தூரத்தை பூசிக்கிறாங்க. பூசிட்டு சாத்தாவே வீட்டுக்காரரை காப்பாற்று அப்படின்னு அழுகுறாங்க. எனக்கும் அந்த செந்தூரத்தை போட்டு விட்றாங்க. அப்புறம் மெல்ல அந்த இதுக்குள்ளே போயிட்டு அந்த ரூம்குள்ளே போய் அப்பாவுக்கு அந்த செந்தூரத்தை வச்சு விட்றாங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற கிழவர் இருக்காருங்க, அவர் ரொம்ப சென்சிட்டிவான கிழவர், பார்த்துட்டே இருக்காரு. இங்கேயெல்லாம் அந்த மாதிரி குங்குமம்லாம் வைக்கக்கூடாது, செந்தூரம் வைக்கக்கூடாது கேட்டியோ. ஏன்னா கிறிஸ்டின் மிஷன் ஹாஸ்பிட்டல் பாருங்க, சொல்கிறார் இங்கெல்லாம் வைக்கக்கூடாது. அம்மா சவமே சும்மா கடை அப்படின்னு சொல்லிட்டு அதை செந்தூரத்தை வச்சு விட்றாங்க. அப்பா சொல்கிறாரு, இங்கே பாரு இங்கெல்லாம் சட்டம் இருக்குல்ல, சட்டத்தை கேட்கணும்ல அப்படின்னு சொல்கிறாரு. அம்மா சத்த மூதி சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு அம்மா மனசுக்குள்ளே அந்த ஒரு பிரார்த்தனை, சாஸ்தா வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பசினா பயங்கர பசி. ரொம்ப நேரம் ஆயிடுச்சா. எங்கள் வீட்டில் எப்போதுமே பசியை பற்றி எவரும் எதுவும் சொல்லும் வழக்கமில்லை. சில வரிகள் வந்து நம்ம மனசில் அப்படியே தைக்குது. ஏன்னா 1920s எப்படி இருந்திருக்கு ஊர், மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, அவங்களுடைய பசி எப்படி இருந்திருக்கு. நம்ம நிறைய விஷயங்கள் அதை அனுபவிச்சிருக்க மாட்டோம், புஸ்தகங்களில் பார்த்து தான் கேட்டு தான் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. பெரும்பாலும் காலையில் பனம்பழம் சுட்டு தின்பது தான் வழக்கம். நான் அக்காணி கொண்டு வரும் முடியிலே கொஞ்சம் அதை குடிப்பேன். மதியம் பெரும்பாலும் மரச்சீனி மயக்கியதும் குடிவே குடிப்பதற்கு தண்ணீர் நிறைந்த கஞ்சியும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கஞ்சி என்று கேட்டாலே அம்மா அகப்பையால் அடிப்பாள். நான் அப்படியே வந்து வராந்தால கொஞ்சம் நேரம் நடந்து பார்த்தேன். அங்கே ஒரு மண்பானையில் தண்ணி குடிச்சிட்டு பேசாமல் உட்காந்துட்டேன். சாயங்காலம் ஆவதை இங்கே புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஆஸ்பத்திரி வராந்தாவில் எப்போதும் நிழலும் இருட்டுமாகத்தான் இருந்தது. இந்த ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டே உட்காந்துருக்கோம். அப்போ இந்த தீயினால் வெந்த முகத்தோடு வந்தார் பாருங்க அந்த வெள்ளைக்கார துறை. அவர் நடந்து வராரு, அவர் பின்னாடி 4 பேர் வராங்க. அவர் எங்களை பார்க்குறாரு. அம்மா நான் அழுதுகிட்டு இருக்கதை பார்க்குறாரு. என்ன ஒரு பார்த்துட்டு போகிறாரு. அவர் எங்களை தாண்டி போகிறாரு. அப்போ நர்ஸ் சொல்கிறாருங்க, சாய் போகிறாரு, அழக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. அவர் எங்களை தாண்டி போகிறாரு. அவரை பார்வை மட்டும் என் மேலே நினச்சிருக்கு. உள்ளே போயிட்டார். கொஞ்ச நேரத்தில் ஒரு நர்ஸு வெளியே வந்து, இந்தா பையா சாய்க்கு உனக்கு ரொட்டி கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி 2 ரொட்டி கொடுக்குது. எனக்கு பசி, ரொட்டியை வேகமாக சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் துணுக்குகள்லாம் கீழே போகுது. பாதி ரொட்டி உள்ளே போன பிறகு தான் அந்த பசி கொஞ்சம் அடங்கின அப்புறம் தான் அதோடைய சுவை புரியுது. அப்புறம் அந்த துணுக்குகள்லாம் எடுத்து சாப்பிட்றேன் நான். அப்போது அந்த நர்ஸு வந்து உங்களை கூப்பிட்றாரு, சாஹிப் உங்கள் 2 பேரையும் கூப்பிட்றாருன்னு சொல்கிறாங்க. 2 பேர் எழுந்திரிச்சு உள்ளே போகிறோம். அம்மா அழுகுறாங்க. சாஹிபே சாஹிபே பாவங்களுக்கு ஒரு தெய்வம் இல்லை சாஹிபே என்று அழுதாள். அப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சாஹிப் ரூம்குள்ளே போகிறோம். அம்மா கைகூப்பி நடுங்கியபடி கதவை சாய்த்து நின்றாள். சாஹிப் என்னை பார்த்து, வாயில் கை வைக்கப்படாது கேட்டியோ, நான் அடிப்பேன் என்றார். நான் கையை எடுத்துட்டேன். சாஹிப் அறைக்குள் கைகழுவும் பாத்திரம் இருந்தது. சுவரில் இயேசு படம். இந்த பக்கம் 3 பெரிய குவியல்களாக உப்பு கொட்டி வைத்தது மூலம் ஒரு படம். அது என்னன்னு பின்னாடி சொல்கிறாங்க. சாமி அம்மா கிட்ட சாஹிப், அந்த அந்த ஊரில் வெள்ளைக்காரங்களை சாஹிப்னு கூப்பிட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் நம்ம துறைன்னு கூப்பிடுவோம், அது மாதிரி அந்த கேரளா சைடில் சாஹிப்னு கூப்பிட்றாங்க. அவர் அம்மாட்ட கேட்குறாரு, உனக்கு எத்தனை குழந்தைகள் அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஒவ்வொரு சொல்லாக நிறுத்தி பேசினார். அம்மா சொல்கிறாங்க, 8 குழந்தை சாஹிபே, இவன் 4ஆமத்தவன், இவனுக்கு கீழே 4 குட்டிகை கிடக்கு, நான் எப்படி இதில் கரையேற்ற போகிறேன், இன்னைக்கு வரைக்கும் இவனுக்கு ஒரு நேரம் வயது நிறைய கஞ்சி கொடுத்ததில்லை அப்படின்னு அழுகுறாங்க. சாஹிப் கேட்குறாரு,
என்ன படிச்சிருக்கான், அவன் என்ன படிக்கிறான் அப்படின்னு கேட்குறாரு. நான் சொன்னேனே, இன்னைய வரைக்கும் ஒரு நேரத்துக்கு வயிறு நிறைய அந்த பயலுக்கு கஞ்சி கொடுத்ததில்ல, அவன் எங்கே போய் படிக்க போகிறான், படிப்புலாம் இல்லை சாஹிபே அப்படிங்கிறார். எல்லா பொழப்பும் இந்த கருப்பட்டியிலிருந்து தான். அவர் மரத்துலேருந்து இறக்கி வச்சிருக்கிற அக்காணியில் இருந்து கருப்பட்டி எடுத்து பொழப்பு ஓட்டிகிட்டு இருந்தோம். இப்போ அவர் தான் அப்படி கிடக்கிறாரு, நாங்கள் எப்படி பிழைக்க போகிறோம் அப்படின்னு அம்மா அவர்கிட்ட அழுகிறாங்க. சாஹிப் என்னையும் அம்மாவையும் மாறி மாறி பார்த்தார். பின்பு, உனக்கிட்ட ஒரு காரியம் சொல்லணுமா அப்படின்னு சொல்கிறார். உன் கெட்டினவன் இனிமேல் வாழ மாட்டான். அவனுக்கு லிவர் கிழிஞ்சிருக்கு, ரத்தம் கட்டி ஆயிட்டுது. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்கிறார். நேரடியாக சொல்கிறது தான் வழக்கம். இந்த மாதிரி கெட்ட செய்திகள் வந்து டாக்டர்கள் இந்த நேரடியாக உண்மையை அப்படியே நேரடியாக சொல்கிற மாதிரி சொல்கிறார். என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறார் அம்மாட்ட. அம்மா அப்படியே உறக்க மூச்சு விட்டு கொண்டு அப்படியே குந்தி அமர்ந்தாள். அவள் முகத்தை பார்த்தால் அவளும் அப்போதே செத்து விடுவாள் என்று தோன்றியது. நான் அவளோடு அப்படியே ஒட்டிக்கொண்டேன். கொஞ்ச நேரம் அழுதுட்டு அம்மா மெல்ல கண்ணை துடைத்து கொண்டு எழுந்தாள். சரி, அதாக்கும் விதினா அப்படிதான் நடக்கணும்னு இருந்தா இங்கேயே சாகட்டும். செத்தா இங்க வல்ல இடத்துல குளிச்சு போடுங்க சாஹிபே. வல்ல தெங்குக்கோ வாழைக்கோ உரமா போகட்டும். சீவிச்ச நாடு முதலா மனசறிஞ்சு ஒரு வாய் கஞ்சி குடிக்காத மனுஷனாக்கும். கிட்டினதெல்லாம் பிள்ளைகளுக்குன்னு கொண்டு வந்து கொடுத்தவனாக்குமே. இனிமே அவனுக்கு ரத்தமும் சதியும் எல்லாம் வேறு உறிஞ்சி தின்னட்டும். அவள் தொண்டை அடைத்தது. அவனை தின்னு வளர்ந்து வர்ற மரமெல்லாம் நல்லா காய்க்கும் சாஹிபே அப்படின்னு சொல்லிட்டு உதடுகளை கடித்து கொண்டு தன்னை அடக்கியபடி கையெடுத்து கும்பிட்டு அம்மா கிளம்பினாள். அம்மா சுமையெடுப்பவர்களின் ஓட்டம் போல முற்றத்தில் ஓட நான் பின்னாடியே ஓடி போனேன். கொஞ்ச நேரத்தில் பின்னாடி யாரோ ஓடி வர மாதிரி தெரியுது. நர்ஸு பின்னாடியே ஓடி வர்றாங்க. அம்மா சாஹிப் உன்னை கூப்பிட்றாருங்கிறார். அம்மா சொல்கிறாங்க, சாஹிபே மேலே காட்டின இறக்கத்துக்கு நான் அடுத்த ஜென்மத்தில் வந்து நன்றி சொல்கிறேன்னு சொல்லு, நான் போகிறேன் அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. நர்ஸ் சொல்கிறாங்க, சாஹிப் கூப்பிட்டா வரணும், அதான் சட்டமாக்குவீங்க, வா அப்படின்னு அம்மாவை கூப்பிட்றாங்க. அப்போ போகிறாங்க. திரும்பி அம்மா உள்ளே போகிறாங்க. போன உடனே சாஹிப் கொஞ்ச நேரம் அம்மாவை என்னையும் பார்த்தார். நீங்கள் பிணத்தை இங்கேயே விட்டுட்டு போனால் அதை கிறிஸ்தவமாக மாற்றி தான் நாங்கள் அடக்கம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறார். அம்மா சொல்கிறாங்க, பண்ணுங்க சாஹிபே, கும்பி காஞ்சவனுக்கு எல்லா சாமியும் கல்லாக்கும். சாஹிப் மீண்டும் என்னை பார்த்தார். அப்போ நீங்கள் எல்லாரும் மதம் மாறலாமே, மதம் மாறினா உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழி தெரியும். இந்த பையனுக்கு நான் மிஷனில் சொல்கிறேன், இங்கே வேலை போட்டு கொடுக்க சொல்கிறேன் அப்படிங்கிறார். அம்மாவுக்கு அவர் சொன்னது கொஞ்சம் நேரம் புரியலை, என்ன சொல்கிறாருன்னு புரியலை. அப்போ பக்கத்தில் இருந்த நர்ஸு அவருடைய தமிழில் இன்னொரு தரம் மொழிபெயர்த்து சொல்லுது. நீ இந்த பாரு, சாஹிப் என்ன சொல்லுவாருன்னா, நீ மதம் மாறி வேதத்துக்கு வந்தீன்னா சாஹிப் இந்த பயலை இங்கே சேர்த்து படிக்க வைப்பார், உனக்கு நல்ல வழியெல்லாம் செய்வார், நீயும் உனக்கு பிள்ளைகளும் கஞ்சி குடிச்சு கிடக்கலாம், என்ன சொல்லுத அப்படின்னு சொல்கிறார். அம்மாவுக்கு அப்போ தான் இந்த பிரச்சனை புரியுது. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருக்கா. வீட்டுக்காரன் சாக கிடக்கிறான். சாஹிப் உதவி பண்ணுறாரு, ஆனால் மதம் மாற சொல்கிறாரு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவளுக்கு. ஏதோ சொல்ல வந்தால். பிறகு என்னை பார்த்தாள். பிறகு சாஹிபை பார்த்து, சாஹிபே, எனக்கு அப்பன் இண்டேரி சங்கர நாடாராக்கும். 8 தலைமுறையாக எங்கள் ஊரில் கரையில் வேறு கேட்ட பூசாரி குடும்பம். 7 அம்மையும் பத்திரகாளியும் இருந்து அணுக்கரைக்கித பிரேடமும் குடிலும் இப்பவும் எனக்கு இண்டேரியில் இருக்கு. அப்பனையும் அம்மையும் காட்டிலும் சாமியை கண்டு வளர்ந்தவளாக்கும். என்னால் மாற முடியாது சாஹிபே. என் மேலே நீ இவ்வளவு இறக்கப்பட்டு கேட்டதுக்குண்டான கடனை நான் அடுத்த சிரமத்தில் வந்து உனக்கு அடைச்சிடுதேன். நானும் என் பிள்ளைகளும் கஞ்சி இல்லாமல் தான் சாகணும்னு அந்த தெய்வம் நினைச்சா அப்படியே நடக்கட்டும் அப்படிங்கிறான். மதம் மாறுறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ போகிறத கண்டு நான் பயந்தேம்மா. நீ போகிறப்ப நீ சாகிறதுக்கு தான் போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சது, அதனால தான் உன்னை திருப்பி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவங்க அம்மா அப்படியே குனிஞ்சு என்ன பார்த்தாங்க. அந்த பார்வையில் எனக்கு புரிஞ்சுதா, அதுக்கு தான் போயிருக்கா. வெளியே போய் பிள்ளைகளையும் கொண்டுட்டு தானும் செத்துடலாங்கிற எண்ணத்தோடு தான் போயிருக்கா. அதை அந்த சாஹிப் ஒரு நிமிஷத்தில் புரிஞ்சிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. அப்போ சொல்கிறாரு, சரி நீ தான் சாகணுங்கிற, நீ தான் பூசாரி குடும்பம், அவன் என்ன பாவம் பண்ணா, அவனாவது வேதத்துக்கு போய் பிழைக்கட்டுமே, ஏன் அவனையும் நீ கொல்லணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என் அம்மா என்ன பார்க்குது, அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி பார்க்குது. லே கொச்சப்பா, சரியாடா, உனக்கு பிடிச்சிருந்தா நீ வேதத்துக்கு போ, சாஹிப் உனக்கு சட்டையும் ரொட்டியும் தருவார் அப்படிங்களா. நான் சாஹிப்பை பார்த்துட்டு அம்மாவின் வேட்டியை பிடித்து கொண்டு வேண்டாம் என்றேன். லே என்றாள் அம்மா.
வேண்டாமா, எனக்கு வேண்டாம் என்று நான் அம்மாவை உலுக்கினேன். எனக்கு அழுகை வந்தது. கண்ணீருடன் முகத்தை அம்மாவின் மடியில் புதைத்துக் கொண்டேன். சாஹிப் சொல்றாரு, நல்லா யோசிச்சு பாரு, உனக்கு இங்கே ஒரு வழி திறந்திருக்கு. இப்போ உனக்கு நான் ஒரு 5ஓ 10ஓ கொடுத்துடலாம். அது ஒரு 4 நாளைக்கு உனக்கு பொழப்பு ஓடும். ஆனால் நான் இல்லைனாலும் நீ பிழைக்கிறதுக்கு வழி இருக்கணும்னா வேதத்துக்கு வர்றது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்கிறார். அம்மா வரேன் சாஹிபே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறா. ஒத்துக்கல, வந்துட்டா. இருட்டுக்குள் இரு பேய்கள் போல நாங்கள் இருவரும் நடந்தோம். வானம் முழுக்க நட்சத்திரங்கள், வயல்களில் இருந்து சீவிடுகளின் ஒளியும் தவளை கூக்குரல்களும் கேட்டுக்கொண்டே இருந்தன. வரப்பு ஓரங்களிலிருந்து மின்மினிகள் எழுந்து இளநீலம் இளமஞ்சள் என்று நிறங்கள் மாறி மாறி தெரிய மின்னி மின்னி சுழன்று பறந்தன. 2 பேரும் அமைதியாக வீட்டுக்கு போகிறோம். அம்மா போனதுமே படுத்துக்கிட்டா. அக்காக்கிட்ட என்ன சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறேன். அவள் சொல்கிறா, காலம்பர பணம் போன 4-5 கிடச்சிச்சு, அதை தான் சுட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறா அக்கா. வீட்டுக்குள்ளே அந்த பழம்பழம் வாசம் அடிக்குது, அழுகின பழம்பழம் வாசம் அடிக்குது. அப்போ நான் சொல்கிறேன், பழம்பழம் அழுகி போயிடுச்சு போல இருக்குன்னு சொல்கிறேன். அவள் சொல்கிறா, இல்லை இல்லை, கடைக்குட்டிக்கு வைத்தால போகுது அப்படின்னு சொல்கிறா. அதுதான் அந்த அர்த்தம். நானும் படுத்துக்கிட்டேன். திரும்பி படுத்தேன். ஒரு மின்மினி வீட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி வருது. மின்மினி வந்து அந்த வெளிச்சம் இருக்கும் பாருங்கள், அது தீ மாதிரி இருக்கும். அது வீட்டை எரித்து விடும் என்றும் பனை ஓலை குறியும் பனை ஓலை சுவர்களும் பற்றி எறிந்து நாங்கள் எல்லாம் சாம்பலாகி விடுவோம் என்றும் தோன்றியது. அந்த மயக்கத்தில் இருந்தேன். மின்மினியில் இருக்கிற அந்த வெளிச்சம் கூட குறையெல்லாம் எரிச்சிருந்த கவலையில் படுத்து கிடந்த தினம் அது. அப்படியே கொஞ்சம் தூக்க மயக்கத்தில் இருக்கிறப்போ கடைக்குட்டி ஏதோ பேசுகிற மாதிரியோ ஏதோ செய்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது எனக்கு. எந்திரிச்சு பார்க்குறேன். அவன் தூக்கத்தில் தான் இருந்தாள். ஆனால் சின்னிங்கி கொண்டு மழுங்கலாக ஏதோ சொன்னபடி கையால் ஏதோ செய்வது தெரிந்தது. இந்த நெக்ஸ்ட் பேராகிராஃபை நான் படிக்கிறப்போ எனக்கு மனசுக்குள்ளே ஒரு ஏதோ பண்ணி ரொம்ப நேரம் அதை என்னால் ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ண முடியலை. நான் அந்த இதை வாசிக்க போகிறேன். கண்கள் சில கணங்களில் தெளிந்த போது அவள் என்ன செய்கிறாள் என்று கண்டேன். அவள் எதையோ அள்ளி அள்ளி தின்று கொண்டிருந்தாள். சப்பு கொட்டியபடி மென்றாள். கையை நக்கினாள். திடீரென்று விழித்துக் கொண்டவள் போல என்னை பார்த்து வாயை மட்டும் அசைத்தாள். அண்ணா என்றாள். புறங்கடி அப்படின்னு அதட்டலாக புன்னையோட என்னை பார்த்து, அண்ணா கஞ்சி இருக்குண்ணா அப்படின்னா. அம்மா, ஏட்டி உறங்கடி சனியனே என்றாள். தங்கம்மை கடைக்குட்டி விழித்துக் கொள்ளாமலே திரும்பி படுத்து விட்டாள். சாப்பாடே இல்லாமல் இருக்கிற குழந்தை கனவுல தான் சாப்பிட்ற ஒரு அந்த தருணத்தை அண்ணனும் அம்மாவும் பார்க்குற அந்த வினாடி. நான் திரும்பி அம்மாவை பார்த்து அம்மா என்றேன். ஏம்ல என்றாள். நான் நாளைக்கு நெய்யூருக்கு போகிறேன் அப்படின்னு. ஏண்டா? நான் வேலைக்காரனாக ஆக போகிறேன். அம்மா ஏதாவது சொல்லுவாள் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அவள் பெருமூச்சு மட்டும்தான் விட்டாள். அந்த ஒரு நிமிஷம் தான் நான் முடிவெடுத்தேன். தங்கம்மை கனவுல சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த ஒரு நிமிஷத்தில் நான் வேதத்துக்கு போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன். மறுநாள் நான் தனியாக கிளம்பி சென்றேன். நெய்யூர் ஆஸ்பத்திரிக்கு போனபோது அது எனக்கு ரொம்ப பழகின இடமா தெரியுது. அப்பா இருந்த கட்டிலுக்கு போகிறேன். அப்பா இங்கே இல்லை, ஒரு கிழவர் இருக்கார், வேற ஒரு கிழவர் இருக்கார். நர்சம்மாட்ட போய் எங்கள் அப்பா எங்கேன்னு கேட்டேன். உங்கள் அப்பாவா? உங்கள் அம்மா வரலையா அப்படின்னு கேட்டான். இல்லை வரல, உங்கள் அப்பா நேற்று ராத்திரி செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லுது அந்த நர்சம்மா. நீ அந்த ஆளை கொல்லமாவு தோட்டம் விளையாட்டு போனால் சர்ச்சு தெரியும், அதுக்கு புறத்தால கல்லறை தோட்டம் இருக்குது, உனக்கு அப்பனை அங்கே கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் முந்திரி மரங்கள் நடுவே புகுந்து ஓடினேன். இருமுறை விழுந்தபோது என் இடுப்பு துண்டு அவிழ்ந்தது. அதை சுருட்டி இடுப்போடு பிடித்து கொண்டு சர்ச் மேட்டை அடைந்து சர்ச்சை சுற்றி கொண்டு பின்பக்கம் சென்றேன். அங்கே கல்லறை மேட்டில் போதகர் நிற்கிறாரு, 4-5 பேர் நிற்கிறாங்க. ஒரு ஆழமான சிவப்பு குழி இருக்கு. அப்பாவின் உடல் கருப்பட்டி சிப்பம் போல ஒரு பணம்பாயில் சுற்றி வைக்கப்பட்டிருந்தது. அதிலிருந்து கசிந்த ரத்தம் கருப்பட்டி கசிவு போல பாயின் விளிம்புகளில் கருமையாக உறைந்திருக்க ஈக்கள் மொய்த்து கொண்டு வந்தன. அப்பா அந்த சமயத்தில் பார்க்குறப்ப கூட கருப்பட்டி சிப்பம் மாதிரி தெரியுது அவனுக்கு. அப்போ அங்கே நின்று ஆள் சொல்கிறாரு, வச்சுருமே என்னத்துக்கு நின்று பார்க்குது அப்படிங்கிறாரு. போதவர் சொல்கிறாரு, சாஹிப் வரட்டும், அனாதை போனோம்னா சாஹிப் எப்படி வந்துடுவார், அதனால் அவர் வர வரைக்கும் பண்ண வேணாம், வெயிட் பண்ணுவோம்னு சொல்கிறாரு. என்னை அவர்கள் கவனிக்கவில்லை. கொஞ்ச நேரத்தில் ஒரு பெட்டியை தூக்கியபடி ஒருவன் முன்னால் வந்தான். அவனுக்கு பின்னால் ஜிப்பாவும் கணுக்கால் வரை காவி வேட்டியுமாக சாஹிப் வந்தார்.
ஆஸ்பத்திரியில் மருந்து வைக்கிற கல்லுப்பெட்டி 2 சேர்த்து அந்த கல்லுப்பெட்டியை ஒரு பெரிய சவப்பெட்டி மாதிரி பண்ணி கொண்டு வராங்க. அதற்குள் அப்பாவை பணம்பாயுடன் அப்படியே தூக்கி வைத்தார்கள். அதை மூடி கயிற்றை குறுக்காக போட்டு மெல்ல குழிக்கில் இறக்கினார்கள். கயிற்றை உருவி எடுத்ததும் சாஹிப் திரும்பி என்னை இங்கே வா அப்படி என்று கூப்பிட்டார். அவர் என்னை கவனிச்சிருந்தாருன்னு ஆச்சரியத்தோடு பார்த்தேன். போகிற வழியில் என்னை பார்த்துருக்காரு. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறான், ஃபாதர் இவன் செத்து போன ஜோசப்பு மகன் அப்படின்னு சொல்கிறார். அப்பாவுக்கு பேரமா ஜோசப்னு மாற்றிருக்காங்க. ஃபாதர் தலையை சேர்த்தார். என்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டே அவங்க சொல்கிறாங்க, ஜெபம் சொல்கிறாங்க. கர்த்தருக்குள் வந்த பிறகே அப்பா மரணமடைந்ததை அறிந்து கொண்டேன். ஃபாதர் என்னிடம் ஒரு கைப்பிடி மண்ணை அடித்து போட சொன்னார். நான் போடுறேன். சாஹிப்பு போடுறாரு. எல்லாரும் போட்டு முடிஞ்ச திரும்பி நடக்கும்போது நான் சாஹிப் கூடயே நடக்கிறேன். அவர் ஒரு முந்திரிக்காடு வழியாக புகுந்து என்னை கூப்பிட்டு போகிறார். அம்மா வரலையா அப்படின்னு கேட்குறாரு. வரல, நான் மட்டும்தான் வந்தேன். நான் வேதக்காரன் ஆகிடுதே சாஹிபே, எனக்கு நிறைய ரொட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் என்னை பார்த்து, ரொட்டி மட்டும் போதுமாடான்னாரு. போதும் சாஹிபே, ஆனால் நிறைய ரொட்டி வேணும், வீட்டுக்கு கொண்டு போகணும், என் தங்கச்சிகளுக்கு அந்த ரொட்டியெல்லாம் கொடுக்கணும், எனக்கு நிறைய ரொட்டி வேணும் சாஹிபே, நான் வேதத்துக்கு மாறிடுறேன் அப்படின்னு சொன்னார். சாஹிப் என்னை மெல்ல இழுத்து அணைத்து கொண்டார். அவரது வாசனை என்னை சூழ கண்ணீர் விட்டுக்கொண்டு அவர் உடையில் என் முகத்தை புதைத்தேன். என் மூச்சு உள்ளிருந்து விம்மல் விம்மலாக வெடித்து வந்தது. அப்பாவின் உடலில் ஒரு ஊறிய பனைமட்டை வாடை அடிக்கும். ஆனால் சாஹிப்புடைய உடலில் வேற ஒரு மெல்லிய வெடிமருந்து வீச்சம் இருந்தது. அன்று முதல் அதன் மேல் எனக்கு ஒரு மோகம் உருவாகியது. கடைசி வரை அவரது உடைகள் கையில் கிடைத்தும் நான் முகந்து பார்க்காமல் இருந்ததில்லை. சாஹிப் கூட்டு போகிறாரு. வீட்டுக்கு போன உடனே ஒரு காக்கி ட்ரௌசர் எடுத்து கொடுக்குறாரு. அது ஒரு வாசனையாக இருக்குது, ஒரு புது துணி வாசனை. நான் புது துணி வாசனை பார்த்ததே இல்லை, புது துணி போட்டதே இல்லை. போட்டுக்கோன்றார். போட்டால் அது பெருசாக இருக்குது, இடுப்பு நிற்க மாட்டேங்குது. சாஹிப் சொல்கிறாரு, நல்லா சாப்பிட்டா சரியாக போயிடும்டா அப்படின்னு சொல்கிறார். சுருட்டி கையில் வச்சுக்கிறேன். சாஹிப் பைபிள் எடுத்து வந்தார், பிரித்தார். இங்கே வா என்றார். நான் அருகே சென்றதும் என் தலைமையில் கை வைத்து பைபிள் வாசகங்களை உறக்க வாசிக்க ஆரம்பித்தார். அவ்வாறாக நான் கிறிஸ்தவனாக ஆனேன். என் பெயர் ஜேம்ஸ் டேனியல். இது வரைக்கும் கதை போயிருக்கு. இப்போ ஜோசப் டேனியலை மதம் மாற்றினது யாரு? இந்த கதையில் இது வரைக்கும் நாயகனாக யார் இருந்ததுன்னா டாக்டர் தியோடர் ஹாவர்ட் சாமர்வெல். அவர் ஊரில் சாமுவேல் அப்படின்னு கூடுவாங்க. இவரை பற்றின முழு கதையும் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. அவர் வெறும் பைபிளை மட்டும் வாசிக்கிற வெள்ளைக்காரராக இல்லை. ஷேக்ஸ்பியர் வாசிக்கிறார். அவர்கிட்ட இல்லாத புஸ்தகங்களே இல்லை. டிக்கன்ஸ், தாக்கரே, ஜார்ஜ் எலியட் நிறைய புஸ்தகங்கள் வச்சு படிச்சுட்டு இருக்கார். இசை கேட்கிறார். இந்திய இசை அவருக்கு அதுக்குள்ள நுழையில, மேற்கத்திய இசை கேட்கிறார். அவருக்கு ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியில் இருக்கிற பிரின்சிபால் ராபின்சன் துறை தான் ஃப்ரெண்டு. அவர் நிறைய ஞாயிற்றுக்கிழமை ஆனால் மியூசிக் இதெல்லாம் எடுத்துட்டு வருவார். 2 பேரும் போட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இவர் பியானோ வாசிக்கிறார். அப்புறம் ஓபோன்னு ஒரு புல்லாங்குழல் மாதிரி இருக்கும், ஓபோ, அதை வாசிக்கிறார். அது ரொம்ப நுணுக்கமாக வாசிக்க தெரிந்த ஒரு மனிதராக இருக்கார். அப்போ அவரை பற்றி நான் நிறைய விஷயங்கள் அப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன். இது ஒரு டாக்டர், ஒரு வெள்ளைக்காரன், ஒரு டாக்டர் இங்கே எப்படி இருக்கார் அப்படின்னு. அவர் இங்கிலாந்தில் வெஸ்ட் மோர்லேண்ட் அப்படிங்கிற இடத்துல கெண்டால்ன்ற ஊரில் பிறந்தவர். அவர் ஃபைலை நான் நிறைய படித்து பார்க்குறேன். அவருடைய பெற்றோர் ஒரு பெரிய செருப்பு தைக்கிற தொழிற்சாலை வச்சுருந்துருக்காங்க. அதை ஒரு தடவை அவர் கதையாக என்கிட்ட சொன்னார். எப்படி சொன்னார்னா, அப்போது எங்கள் ஆஸ்பத்திரியில் நாகராஜா ஐயர்னு ஒருத்தர் அட்மிட் ஆகிருக்கார். வயிற்று வலியில் அட்மிட் ஆகிருக்கார். அப்போது அவருக்கு பக்கத்தில் ஒரு செருப்பு தைக்கிறவனை அட்மிட் பண்ணிட்டாங்க. ஐயருக்கு கோவம். பக்கத்தில் செருப்பு தைக்கிறவனை படுக்க வச்சுட்டாங்களேன்னு ஒரே கோவம். கத்துறாரு, எல்லாரையும் திட்டுறாரு. எப்படி என் பக்கத்தில் ஒரு செருப்பு தைக்கிறவனை படுக்க வச்சுட்டீங்கன்னு சாஹிப் அவங்ககிட்ட போய், யோ நானே செருப்பு தைக்கிறவன் ஏன்னு சொல்கிறார். ஐயர் நீ போய் சொல்கிறீங்க சாஹிப்பேங்கிறார். இல்லையா, எங்கள் அப்பா அம்மாலாம் ஊரில் செருப்பு தைக்கிற தொழிற்சாலை தான் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறார். அது தொழிற்சாலை வச்சுருக்கிறது வேறு அப்படின்னு முனைகிட்டு ஐயர் விட்டுறாரு. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவர் இவருடைய இந்த பேக்ரவுண்டெல்லாம் எனக்கு புரியுது. அபாரமான விளையாட்டு வீரர், பேட்மிண்டன் விளையாடுறாரு. யாரும் அவர் ஈஸியாக ஜெயிக்க முடியாது. சாமர்வேல் மேல் எனக்கு அடங்காத கவனமும் இருந்து கொண்டிருப்பது, அவரை புரிந்து கொள்ள அவருடன் இருந்த 10 வருடமும் ஒவ்வொரு கணமும் முயன்று வந்தேன். அவர் கூட 10 வருஷமாக கண்டினியூஸாக இருந்தேன். கேம்பிரிட்ஜில் கான்வில் கேஸ் கல்லூரியில் மருத்துவம் படிச்சிருக்கார். மருத்துவம் படித்து முடித்த உடனே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு போயிருக்கார். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் அப்போது மருத்துவம் படித்து முடித்தவங்க இராணுவத்தில் வேலை செய்யணும் இல்லையா. அப்போது ஃப்ரான்ஸில் சாமி என்ற இடத்துல
ஒரு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதான் அவருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு. அதை பற்றி அவர் சொல்கிற போது ஒரு 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 நிகழ்ச்சி நடந்தப்போ அதை சொல்கிறார். ஒரு ஒரு நாள் வார்டுக்கு போகிறோம். நோயாளிகள்லாம் படுத்திருக்காங்க. ஒரு கிழவர் வந்து, சாஹிபே சாஹிபே எனக்கு வலி தாங்க முடியல சாஹிபே, சாக போகிறேன், இங்கே வாங்க இங்கே வாங்கன்றார். இவர் வந்து இன்னொரு பள்ளிக்கூட வாத்தியாருக்கு புண்ணுக்கு மருந்து போட்டுட்ருக்காரு. கட்டி அதை கட்டி மருந்து போட்டுட்ருக்காரு. ஆனால் பொறுமை இல்லாமல் இந்த கிழவர் கத்துறாரு. அவரை விட்டுட்டு இங்கே வாங்க சாஹிபே, எனக்கு வலி தாங்க முடியல, இங்கே உடனே வாங்க சாஹிபேன்னு கத்துறாரு. சாஹிப் போனவர் வேகமாக போய் கிழவர் கணத்தில் ஓங்கி ஒரு அடியை போட்டு சும்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அந்த பள்ளிக்கூட வாத்தியாருக்கு அட்டன் பண்ணுறாரு. ஏன்னா அப்படி கோபமாக அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி ரூம்குள்ளே போகும்போது அவர் கண்ணில் கொஞ்சம் கண்ணீர் இருக்கேன். அந்த கதையை சொல்கிறார். ஃப்ரான்ஸில் சோமேங்கிற ஊரில் ஒரு போர் முனை. 700 பேருக்கு மேல் படுகாயமடைந்து ஒரு பெரிய கொட்டைக்குள்ளே வந்து இருக்காங்க. 700 பேர், 4 மருத்துவர்கள், அதெல்லாம் சமர்வில் ஒருத்தர். அப்போ அவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இரவும் பகலும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா கை கால் உடஞ்சி ரத்த காயங்களோட குண்டு காயங்களோட கிடக்குறாங்க. அப்போது இவருக்கு வந்து ராத்திரியும் பகலும் வேலை இருந்துகிட்டே இருக்கு. இரவெல்லாம் வெறி பிடித்தது போல சாமர்வல் வேலை செய்து கொண்டிருந்தார். பின்னிரவில் களைத்து சோர்ந்து ஒரு வீரனின் படுக்கையில் கொஞ்ச நேரம் அமர்ந்து விட்டார். டயர்டாகி அப்படியே ஓரமாக உட்காந்துறாரு. அந்த பெட்டில் உட்காந்துருக்காரு. பெட்டில் ஒரு போர் வீரன் படுத்திருக்கான், சோல்ஜர் படுத்திருக்கான். அவனுடைய கண்கள் தன்னையே பார்ப்பதை உணர்ந்து எழுந்தார். அவன் கையை அசைத்து, பரவாயில்லை, ஓய்வெடுத்தவின் வாருங்கள் என்று சைகை செய்தான். அவன் படுக்கையில் பார்த்தா 2 காலும் சிதைந்து கிடக்குது. வழியில் இருக்கான். அவன் சொல்கிறான், ஓய்வெடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறான். அந்த மனிதம் இருக்கு பாருங்க. அங்கேயே சமர்வல் மனம் பொங்கி கண்ணீர் மல்கிவிட்டார். அந்த மாபெரும் ஆஸ்பத்திரி வார்டில் கிடந்தவர்களில் பாதி பேர் 1 மணி நேரத்தில் மருத்துவ உதவி கிடைக்காவிட்டால் சாகக்கூடியவர்கள். கட்டில்களில் இருந்து வழிந்த குருதி உண்மையிலே ஓரமாக ஓடை போல் வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒருவர் கூட தன்னை வரிசையை மீறி வந்து கவனிக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. ஒருவர் கூட கெஞ்சவில்லை. எத்தனை மகத்தானவன் மனிதன்! இங்கே சிதைந்து கிடைக்கும் அத்தனை பேரும் மனிதகுமாரனை கை நீட்டு தொட்டுவிடக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களை வெறும் சதைப்பிண்டங்கள் போல சிதைத்து எரிந்து எந்த அரசை வெல்லப் போகிறார்கள், எந்த வெற்றியை கொண்டாடப் போகிறார்கள்? ஒருபோதும் இனிமேல் போரில் ஈடுபடுவதில்லை என்று சாமர்வல் முடிவு செய்தது அன்றுதான். இதை சொல்றார். சொல்றப்ப கண்ணீர் வருது அவருக்கு. அன்னைக்கு மாலையே கையில் தன் ஓபோ புல்லாங்குழலுடன் அந்த பிள்ளைவாளுக்கு அருகே சென்று அமர்ந்து கொண்டார் சாமர்வல். அவரை பார்த்ததுன்னு பிள்ளைவாள் பதறி எழுதுகிறார். அவர் அமைதியை உட்கார சொல்லிட்டு பக்கத்தில் உட்கார்ந்து அந்த ஓபோவை இசைக்கிறார். எதையோ மன்றாடுவது போலவோ, எதற்கோ நன்றி சொல்வது போலவோ நெளிந்து வளைந்து வழிந்தோடு மேல்நாட்டு இசை. கைகூப்பியபடி கண்களில் கண்ணீர் கொட்ட பிள்ளைவாள் அமர்ந்திருந்தார். இந்த இடத்துல அடுத்த வரிகளை ஜெயமோகன் எழுதுறது, அந்த அறை முழுக்க கண்ணுக்கு தெரியாமல் நிறைந்திருந்த வழி சன்னல்கள் வழியாக வெளியே சென்றது. இனம் புரியாத மகத்துவம் ஒன்று அங்கே நிறைந்து நின்றது. அப்பால் அந்த மலையாள பள்ளி ஆசிரியரும் தலையணையில் முகம் புதைத்து அழுவதை கண்டேன். நான் முதல்ல அந்த சாமர்வல் ரூம்குள்ள நுழைஞ்சப்போ அந்த 3 உப்புக்கவியல் மாதிரி ஒரு படம் இருந்துச்சுன்னு பார்த்தேன் இல்லையா? அது வந்து இமயமலையுடைய படம். அப்புறம் தான் அதை பற்றின கதை தெரிஞ்சது. அவர் 1922 எவரெஸ்டில் ஏறியிருக்காரு சாமர்வல் நண்பர்களோட சேர்ந்து. அவருடைய நண்பர் ஜார்ஜ் மல்லேரின்னு ஒருத்தரும் அவரும் சேர்ந்து எவரெஸ்டில் 8000 அடிக்கு மேலே ஏறியிருக்காங்க, 8000 மீட்டர் மேலே ஏறியிருக்காங்க. கடும் பனிப்பொழிவில் ஏறி சென்றார்கள். அன்றைக்கு அவங்க ஏறினது தான் அந்த டயத்தில் இமயமலையில் மனிதர்கள் ஏறியதிலேயே அதிக உயரம். அதுதான் பாருங்கள், வெஸ்ட் மார்லண்டில் எங்கேயோ பிறந்தவர், எவரெஸ்டில் ஏறினவர் நெய்யூரில் இப்போ வேலை பார்த்துட்ருக்கார். முதலில் அவர்கள் ஆக்சிஜன் இல்லாமல் பயணம் செய்தார்கள். ஏன்னா அந்த காலத்தில் முதல்ல ஆக்சிஜன் இதுக்கெல்லாம் ஃபெசிலிட்டி இல்லாமல் இருந்தது. அப்புறம் அந்த ஃபெசிலிட்டி வந்த உடனே அடுத்த வருஷமே ஆக்சிஜனுடன் இன்னொரு முறை எவரெஸ்டில் ஏற முயன்றார்கள். இது அவர் வாழ்க்கையில் நடந்திருக்குதுங்க. இருப்பளவு பனியில் பனிக்கோடாரியில் வெட்டிய தடங்களில் மிதித்து ஏறி சென்றார்கள். அப்படி மேலே போயிட்டே இருக்கிறப்போ கூட இந்த ஷெர்பாக்களையும் கூப்பிட்டு போவாங்க. 15 பேர் அவங்களுடைய சுமையெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு அந்த நேபாளி ஷெர்பாக்களும் கூட கூப்பிட்டு போகிறாங்க. திடீர்னு தலைக்கு மேலே ஒரு பிரம்மாண்டமான உருமல் ஒளியை சாமர்வல் கேட்டார். அவரது தலைக்கு மேல் இருந்த ஒரு பனிமழை அப்படியே பெயர்ந்து ராட்சத அருவி போல கீழே வந்தது. அவருக்கு மேலே இருந்த ஒரு பனிப்பாறை நீட்டல் அந்த பனி வெள்ளத்தை 2ஆக பிளந்தது. அந்த பிளவில் சாமர்வல் நிற்க
இரு பக்கமும் இருந்தவர்களை அந்த பனி வீழ்ச்சி அள்ளிக்கொண்டு அதல பாதாளத்தில் இறங்கி சென்று மறைந்தது. இது வெறும் ஜெயமோகன் எழுதின கதை இல்லை, சமர்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு. அன்னைக்கு அந்த இடத்துக்கு அந்த பாதையில் போக வேண்டாம்னு மற்றவங்க சொல்லியும் அவங்கள நம்ம போயிடலாம், மலையில் ஏறிடலாம்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போனது சமர்கள் தான். ஆனால் அந்த போன இடத்துல அந்த பனிப்பாறை சரிவு நடக்குது, கூட வந்தவங்க இறந்து போகிறாங்க. அவர் தனியாக நிற்கிறாருங்க. அந்த கணத்தில் அறமா செய்ய வேண்டியது தானும் குதித்து சாக வேண்டியது தான். ஆனால் மேலே பார்க்குறப்போ அந்த பனிப்பாறை மட்டும் தனியாக அவருக்கு மேலே நீட்டிகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக கடவுள் என்ன உயிரோட வச்சிருக்காரு அப்படின்னு அவருக்கு தோணுது. அந்த சமயத்தில் அழுது, இயேசுவே என் மீட்பரே என் மார்பில் கை வைத்து விம்மி அழுதார். அங்கிருந்து மலை இறங்கி டேராடூன் வந்த சாமுவேல் இந்தியா முழுக்க அழைந்திருந்தார். ஒவ்வொரு நாளும் இரவில் தன் அறையை சாத்திவிட்டு முழந்தாளிட்டு கண்ணீருடன் மணிக்கணக்காக ஜெபம் செய்தார். என் தேவனே, நீர் உத்தேசித்தது என்ன? என்னை மட்டும் ஏன் உயிரோட வச்ச? இதன் பொருட்டோ தான் உயிர் வாழ அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவே அவர் நினைத்தார். ஒவ்வொரு ஊரிலும் நின்று என்னுடைய மண்ணை எனக்கு காட்டியருளும் தேவனே என்று கண்ணீர் விட்டார். தேடிட்டு இருக்காரு, எங்கே போய் என்ன வேலை செய்யறது? என்னுடைய அறம் என்ன? எனக்கான அறம் என்ன? கடவுளுக்கு சேவை செய்கிறது ஒரு அறமாக இருந்திருக்கலாம் அவருக்கு. ஆனால் எந்த ஊரில் எந்த பணியை செய்ய போகிறேன்னு தேடிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் கல்கத்தாவில் விடுதி அறையில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு லெட்ரு வருது. அப்போ நெய்யூரில் வேலை பார்த்துட்டு இருக்கிற இன்னொரு டாக்டர் அவருக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. இங்கே வந்து பாருங்கள், திருவிதாங்கூருக்கு வாங்க, எங்கள் ஏரியாவில் என்ன நடக்குதுன்னு வந்து பாருங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்போ தான் இங்கே போகிறார். நெய்யூருக்கு போகிற வழியில் ஒரே மழை. சர்ச்சுக்கு செல்லும் வழியில் முந்தைய நாள் மழையில் ஒரு பள்ளம் உருவாகி இருந்தமையால் குறுக்கு வழியில் ஏறி செல்கிறார். அங்கே திருவிழா போல கூட்டம் இருக்கிறத பார்க்குறாரு. ஒரு சின்ன ஆஸ்பத்திரி. இந்த நெய்யூர் மிஷன் ஆஸ்பத்திரி வந்து 1850ஸ்லேயே கட்டியிருக்காங்க. ராம்சேன் ஒருத்தர் கட்டியிருக்காரு. நிறையா நன்கொடைகள் வாங்கி கட்டியிருக்காரு. அந்த ஆஸ்பத்திரி இருக்குது, சின்ன ஆஸ்பத்திரியாக இருக்குது. அந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் வெளியே திருவிழா கூட்டம் போல மக்கள் திரண்டு இருக்காங்க. ஒரு 3000 பேர் நிற்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாம் நோயாளிகள் மருந்துக்காக நிற்கிறாங்க. அப்போ ஒரு டாக்டர் இருக்காரு, ஒரு கம்பவுண்டர் இருக்காரு. அவங்க எல்லாருக்கும் அவங்க தான் மருந்து கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் ஒரே மருந்து. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, அந்த கார்பனேட்டட் மிக்சர், அதான் எல்லாருக்கும் மருந்து. அவர் ஒரு விளக்க முடியாத வசீகரத்தால் இழுக்கப்பட்டு அந்த ஆஸ்பத்திரி நோக்கி சென்றார். அப்போது 3 வயதான இடுப்பில் ஒரு கந்தல் மட்டும் அணிந்த கரிய பெண் குழந்தை ஓடி வந்து அவரிடம் ஒரு சிறிய சிலுவையை கொடுத்து விட்டு சென்றது. 2 பனை ஓலைகளை இணைத்து செய்த சிலுவை. என் தேவனே என்று வீரிட்டபடி அங்கேயே அமர்ந்து கொண்டார் சாமுவேல். இதுதான் இடம் அப்படின்னு அன்னைக்கு முடிவு பண்றார். அன்னைக்கு விடியும் வரைக்கும் அங்கேயே இருந்து அவரும் மற்ற நோயாளிகளை பார்க்குறார். நெய்யூர், இந்த இடம், இந்த மக்களுக்கு தேவை இருக்கு, இந்த மக்களுக்கு என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற முடிவு அன்னைக்கு எடுக்கிறார். அடுத்த வாரம் லண்டனுக்கு திரும்பி போறார். ஊருக்கு திரும்பி வந்து அவருக்கு அந்த காலத்தில் மிகப்பெரிய தொழிற்சாலைகளும் பண்ணை வீடுகளும் நிறைய இருந்தன. நிறைய சொத்து இருந்திருக்கு வீட்டில். மொத்த சொத்தையும் விற்று எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு இந்தியா திரும்பினார். அன்று அது லண்டனிலேயே பரபரப்பான பேச்சாக இருந்தது. பிரிட்டிஷ் அரசின் மகத்தான மருத்துவர்களில் ஒருவர் பேரரசின் வரைபடம் எதிலும் இல்லாத ஒரு ஊருக்கு செல்கிறார். இருந்த சொத்து எல்லாத்தையும் விற்று பணத்தை எடுத்துக்கிட்டு திரும்பி வரார். அடுத்த 4 ஆண்டுகளில் சாமர்வெல் நெய்யூரில் மிகப்பெரிய மருத்துவமனை ஒன்றை உண்டாக்கினார். 1938 கட்டப்பட்ட அந்த கட்டிடத்தை சாமர்வெல் காலத்தில் ஒரு பேராலயமாக, பெரிய ஆஸ்பத்திரியாக எழுப்புகிறார். சூரியன் அணையாத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் இருந்த லண்டன் மிஷன் ஆஸ்பத்திரிகளிலேயே அதுதான் மிகப்பெரியது. தனியால் அதை இருக்கிறார். சாதாரணமான இளைஞர்களிலிருந்து மிகச்சிறந்த மருத்துவ பணியாளர்களை உருவாக்கி எடுத்தார் சாமர்வெல். உள்ளூரில் இருக்கிற எளிய பொருட்களை வச்சுக்கொண்டே எப்படி மருந்து கண்டுபிடிக்க முடியும்னு செய்கிறார். சிவகாசி பக்கம் இருந்து கொண்டு வந்த கந்தக மண்ணை காய்ச்சி நீரெடுத்து அதிலிருந்து உருவாக்கிய கலவையால் சொறி சிறங்குகளை குணப்படுத்தினார். ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னும் நம்ம 1920s 1930s இருக்கோம். இன்னும் நிறையா மருந்துகள்லாம் கண்டுபிடிக்கப்படாத காலம் அது. அப்போது கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து மருந்தாக பயன்படுத்துகிறார்கள். சீனாக்காரத்தை கொண்டு எளிய புண்களுக்கு முறிமருந்தை உருவாக்கினார். சாமர்வெல் அவரது சொந்த முயற்சியால் உருவாக்கிய அறுவை சிகிச்சை முறைகளை கண்டு கற்க உலகமெங்கும் இருந்து நிபுணர்கள் வந்தார்கள் நெய்யூர் ஆஸ்பத்திரிக்கு. அப்போது இந்த ஐவி ஃப்ளூயிட்ஸ் சொல்கிறதெல்லாம் ஈஸியாக கிடைக்காது. இளநீர் இருக்கும்ல, உள்ளே இருக்கிற அது வந்து இளநீர் ஸ்டெரைல் வாட்டர், அதில் வந்து கிருமிகள் இருக்காது. அந்த இளநீரை
குருதியில் செலுத்த முடியும் என்றும், மாவுக்கட்டு போடுவதற்கு கரையான் புற்று உடைத்து எடுத்த மண்ணே சிறந்தது என்றும் அவர்கள் கற்றார்கள் சாமர்களிடமிருந்து. தையல் போடுறதுக்கு இப்போ இருக்கிற மாதிரி சில்க் எல்லாம் கிடையாது. எருமை வால் முடியால் காயங்களுக்கு தையல் போடவும், அசையும் தசைகளுக்கு தசையோட்டத்தின் பாணியை கண்டே தையல் போடவும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். சாமர்வல் தானா நிறைய கற்றுக்கொள்கிறார். தான் கற்றுக்கொண்டதை நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கவும் செய்கிறார். ஆனால் அவர்கள் கற்றுச் செல்லாத ஒன்று அவரிடம் இருந்தது. மருத்துவமனையை தெய்வமாக ஆக்கும் ஒன்று. சிறு குழந்தைகளின் நினைவுகள் கூட 3/4 நூற்றாண்டுக்கு மேலாக அவரை நிலைநாட்டிய ஒன்று. இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம பிரேக் எடுத்துக்குவோம். நிறைய கற்றுக்கொண்டார்கள் அவரிடமிருந்து. ஆனால் அவர்கள் கற்றுச் செல்லாத ஒன்று அவரிடம் இருந்தது. மருத்துவமனையை தெய்வமாக ஆக்கும் ஒன்று. சிறு குழந்தைகளின் நினைவில் கூட 3/4 நூற்றாண்டுக்கும் மேலாக அவரை நிலைநாட்டிய ஒன்று. இந்த இடத்துல இது கதை மாதிரி இருக்கும். இந்த கதையை நான் படிக்கிறப்ப எனக்குள்ள நிறைய உணர்ச்சி வந்தது. ஏன்னா கொஞ்சம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு வந்து இப்போ நம்ம சென்னையில் ஏடிஜிபியாக இருக்கிற சைலேந்திர பாபு நெருங்கிய நண்பர். அவர் ஒரு தரம் இங்கிலாந்துக்கு வந்திருக்காரு. என் வீட்டுக்கு வரார். ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணோம். நான் கல்லூரி கால நண்பர்கள். அவர் ஒரு ஒலிம்பிக்காக இங்கிலாந்து லண்டன் வந்தவர் என்னை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வரார். அப்போது வீட்டில் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அடிக்கடி சொல்கிற வார்த்தை வந்து, நான் எப்போயும் மருத்துவனாக ஆகணும்னு ஆசைப்பட்டேன், டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம திருப்பி சொல்கிறார். சைலேந்திர பாபு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு நல்ல போலீஸ் அதிகாரியாக மட்டும் இல்லை, ஒரு நல்ல மனிதராகவும், நல்ல நண்பனாகவும், நல்ல உழைப்பாளியாகவும், மனிதர்களுக்கு உதவக்கூடிய ஒரு மனிதநேயமிக்க மனிதராகவும் நல்லா தெரியப்பட்டவர். புகழ் இருக்குது, எல்லாத்தையும் இருக்கிறப்ப என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி விட்டால் கூட நான் தூக்கி போட்டு டாக்டர் ஆயிடுவேன் அருள் அப்படின்னு சொல்கிறார். அப்படி என்ன உங்களுக்கு டாக்டர் ஆகணுங்கிறதுல அப்படி என்ன ஆசை? இல்லை, அதுக்கு அடக்க முடியாத ஆசை. நான் மெடிக்கல் காலேஜுக்கு தான் போகணுன்னு நினச்சேன். அது கிடைக்காதனால நான் அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு போனேன், படித்தேன். அப்புறம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னு அதில் வந்தேன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் விட்டீங்கன்னா கூட நான் டாக்டர் ஆயிடுவேன். அந்த டாக்டருங்கிற தொழில் மேலே அவ்வளோ ஒரு அபாரமான பக்தியும் மோகமும் எனக்கு இருந்தது அப்படின்னார். எங்கேருந்து அது வந்ததுன்னு கேட்டேன். அவர் அப்போ தான் நான் இந்த கதையை எப்போ படித்தேன், இதை அவர் எத்தனை காலத்துக்கு முன்னாடியே என்று சொன்னார். எங்கள் ஊரில் அவர் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரர். சொன்னார், எங்கள் ஊரில் நெய்யூரில் டாக்டர் சாமர்வல்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அவருடைய மருத்துவ பணியை பார்த்து மக்கள் வந்து அவர் ஒரு தெய்வம் மாதிரி மதித்தாங்க. அவர் எனக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி. அவரை பற்றின கதைகளை கேட்டிருக்கேன். அவரை மக்கள் எப்படி மதித்தாங்கன்னு பார்த்தேன். அதிலிருந்து எனக்கு வந்து அவர் மாதிரி ஒரு டாக்டர் ஆகணுங்கிறது ஒரு பெரிய ஆசையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஊர்லேருந்து உங்களுக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்தார். ரொம்ப வருஷம் கழித்து என்னை பார்க்குற ஒரு நண்பன் எனக்கு ரொம்ப விளம்பதிக்க முடியாத ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு தேடி கொண்டு வந்து கொடுத்த இந்த புத்தகம். இது வந்து என்கிட்ட இருக்கிற புத்தகங்கள் மட்டும் இல்லை, என்கிட்ட இருக்கிற விஷயங்கள்லேயே ரொம்ப விலை உயர்ந்ததாக நினைக்கிறேன் நான். இது வந்து லைஃப் அண்ட் லைஃப் இன் இந்தியாங்கிற புத்தகம். எழுதுனவர் வந்து அதே சாமர்வல், இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்த அதே ஹாவர்ட் சாமர்வல். 1940s இந்த புக்கை எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பிரிண்டட் இன் 1940. அந்த ஒரிஜினல் புத்தகத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. நான் இதை படித்து நிறைய இடங்களில் கண்ணீர் விட்டுருக்கேன். ஏன்னா நமக்கான அறத்தை தேடுறோம் இல்லையா? அப்போ ஏதோ ஒரு அறம் இங்கிலாந்தில் ஒரு பெரிய பணக்கார வீட்டில் பிறந்து வளர்ந்து வசதியாக இருக்கிற ஒரு மனிதனை எங்கேயோ இருக்கிற ஒரு நெய்யூருக்கு கொண்டு போய் அந்த மக்கள் மேலே இருக்கிற அன்பை முழுசாக கொடுக்கறதுக்கான ஒரு அறம் அவர்கிட்ட இருந்திருக்கு. அந்த அறமை நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கையாகவும் மதம் மாற்றுவதற்கான முயற்சியாகவும் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அவருக்கான அந்த அறம் எங்கேருந்து அவர் எங்கே கொண்டு போய் வச்சுருக்கு, அதன் மூலம் எப்படியான ஒரு பயன் அந்த ஊருக்கு விளைந்ததுன்னு நினச்சி பார்க்கணும். அப்போது இந்த கதையில் இருக்கிற உண்மை என்ன வந்து அறிஞ்சது. ஏன்னா அவர்கள் கற்றுச் செல்லாத ஒன்று அவரிடம் இருந்தது. மருத்துவமனையை தெய்வமாக ஆக்கும் ஒன்று. சிறு குழந்தைகளின் நினைவில் கூட 3/4 நூற்றாண்டுக்கும் மேலாக அவரை நிலைநாட்டிய ஒன்று. அது உண்மைதாங்க. சைலேந்திர பாபு குழந்தையாக இருந்தப்போலேருந்து அவர் மனசில் நானும் டாக்டர் ஆகணுங்கிற எண்ணத்தை உருவாக்குனது அந்த சாமர்வல் தான். கதை தொடருது.
அத்தகைய மனிதனால் தீண்டப்பட்டும் கூட என் ஆன்மா வீழ்த்தலாமலேயே இருந்தது. நான் அவருக்கு 8 வயசு இருக்கும்போது அவர்கிட்ட இயேசுவின் சொல்லை பற்றி நான் கிறிஸ்துவனா 8 வயசுலேயே மாறிட்டேன். ஆனால் உள்ளுக்குள்ளே நான் புரளவே இல்லை. மண்ணில் சாமர்வெல்லின் கால்கள் பட்டு செல்லும் ஒவ்வொரு தடத்தையும் 1000 முறை சென்று முத்தமிடும் நாய் போல இருந்தது என் மனம். ஆனால் அவர் எனக்கு கொடுத்த பைபிள் மட்டும் வெறும் சொற்களாகவே இருந்தது. அவர் என்னை கொண்டு போய் பள்ளியில், மிஷன் பள்ளியில் 5வது வகுப்பு சேர்க்குறாரு. நல்லா படிக்கிறேன், வகுப்பில் முதல் மாணவனாக வர்றேன். சாமர்வெல் டெய்லி அவரே எனக்கு தமிழும் ஆங்கிலமும் கணக்கும் அறிவியலும் அவரே சொல்லிக் கொடுக்குறாரு. படிக்கிற எல்லாத்துலேயும் நான் முதல் மாணவனாக வர்றேன். படிப்பு மட்டும் இல்லாமல் டெய்லி நான் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன். காலையில் 7 மணிலேருந்து பள்ளிக்கூடம் போகிற வரைக்கும் சாமர்வெலுக்கு பணிவிடைகள் செய்வேன். அப்புறம் பள்ளி முடிந்து வந்த பிறகு ஆஸ்பத்திரியில் போய் வேலை பார்ப்பேன். முழு மனதோட அவர்கிட்ட ஒரு முழுமையான அன்போடு நான் பணிவிடைகள் செய்துட்டு இருந்தேன். என் அக்காக்கள் இருவரும் மதம் மாறி லண்டன் மிஷன் ஆஸ்பத்திரிகளில் வேலைக்கு சென்றார்கள். 1 வருஷம் கழித்து எங்கள் அம்மாவும் மதம் மாறினாள். எல்லாரும் கிறிஸ்தவர்களாயிட்டோம். எங்கள் சிறு வீட்டை பிரித்து கொஞ்சம் வசதியாய் கட்டி கொண்டோம். அம்மா ஒரு சின்ன தையல் இயந்திரம் வாங்கி கையாலே தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கைகள் அருகில் இருந்த பள்ளியில் படித்தார்கள். எல்லாரும் ஒரு டீசெண்டான நிலைமைக்கு வந்துட்டோம். அப்போ ஒரு நாள் புன்னைக்காய் எண்ணெய் விளக்கொளியில் எனக்கு அம்மா சூடான சோறு பரிமாறும்போது அம்மா பேச்சு நடுவே, சாய்ப்பு கொடுத்த சீவனாக்கு மக்கா இது என்றாள். அன்று குழந்தைகளுடன் சாகத்தான் போகிறாள் என்று சாகிப்பு ஊகித்திருக்காவிட்டால் நாங்கள் எல்லாம் இன்று மண்ணோடு மண்ணாகி போயிருப்போம். கர்த்தரின் பெயரலோ இப்போ சோறாட்டும் மீனாட்டும் நம்ம தட்டில் இருக்கு என்று சொன்னாள் அம்மா. நான் ஒரு நிமிஷம் அம்மாவை ஏறிட்டு பார்த்தேன். அப்போ சோறுக்காக மட்டும்தானா என்று கேட்டேன். அம்மா கண்களில் கண்ணீர் தீ போல எரிய, ஆமல சோறுக்காகத்தான். கர்த்தர் எனக்கு சோறும் கரியும் தானே, அதை எங்கே போய் சொல்லவும் எனக்கு வெக்கமில்லை என்றார். உண்மை மனசில் அறையிற மாதிரி சொன்னார். அந்த வரியை நான் பிடித்து கொண்டேன். எந்த ஒரு விவாதத்திலும் அந்த வரியை சொல்வேன். அது எல்லா தர்க்கங்களையும் இல்லாமலாக்கிவிடும். ஆம், சோறுக்காகவாய்தான். கர்த்தர் எனக்கும் என் குலத்துக்கும் சோறு தான். பசித்தவனுக்கு அவர் சோறு தான். ஆனால் என்னை அது உள்ளூர அவமதித்தது. மனசுக்குள்ளே நான் சோறுக்காக நான் மதம் மாறினேங்கிற மனசு எனக்கு உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்தது. தனியாக படுத்திருக்கும் போது இயேசுவோட படத்தை பார்ப்பேன், கேட்பேன், எனக்கும் சிலுவை தாரும், உமது ரத்தத்தில் ஒரு துளியை எனக்கு தாரும் கேட்டுக்கொள்வேன். ஆனால் அந்த படம் என்னை பார்க்காமல் காலியான கண்களாகவே இருக்கும். எனக்குள் இருந்த இந்த ஆழத்தை சாமர்வெல் மட்டும் எப்படியே கண்டுகொண்டார். என்னை பார்த்தார். ஒரு நாள் ரூம்குள்ளே பார்த்தார். தனியாக வாடான்னு கூப்பிட்டு ஜெபிக்கிறியா அப்படின்னு கேட்டார். அவர்கிட்ட நான் பொய் சொல்லியிருக்கலாம், நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம், அவர் தெரியாது. ஆனால் அவர்கிட்ட பொய்யே சொல்ல முடியாது. அவர்கிட்ட பொய் சொல்கிற தைரியம் அந்த நெய்யூரில் யாருக்குமே இருந்ததில்லை. நான் தலையை கவிழ்ந்து நின்று கொண்டிருந்தேன். சாமர்வெல் கோபம் கொண்டார். உன் ரூமில் கர்த்தர் படம்லாம் தூசு படிஞ்சிருக்கு. உன் நரகத்திலிருந்து கர்த்தர் உன்னை கைகூட்டி தூக்கி இருக்கிறாரே, நீ உண்ணும் சோறும் நீ இருக்கும் கூரையுமா அவருக்கு கிருபை சூழ்ந்திருக்கே, உனக்கு என்ன வேணும் இன்னும் அப்படின்னு கேட்டார். நான் தலை குனிந்து கண்ணீர் விட்டேன். கண்ணீர் எதுக்கு சொல்லு அப்படின்னார். நான் பேசாமல் நின்றுருந்தேன். அவர் கொஞ்ச நேரம் எதிர்பார்த்துட்டு எந்திரிச்சு போயிட்டார். கோபம் அவருக்கு போயிட்டார். மறுநாள் அவருக்கு நான் வேலை செய்கிறதுக்கு வீட்டுக்கு போனால் ஞானதாஸ் நிற்கிறாங்க. அவர் சொன்னார், நீலேருந்து நீ வரவேணான்னு சொல்லிட்டாரு, நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாரு, நீ வராத அப்படின்னு சொல்கிறான். எனக்கு அழுக. என்ன வரவேணான்னு சொல்லிட்டாரு? நான் கிறிஸ்துவ சாமியாக பார்க்காம இருந்திருக்கலாம், ஆனால் சாமர்வெல்ல சாமியாக பார்த்துட்ருக்கேன். எனக்கு அழுக தாங்க முடியல. அழுதபடியாக இங்கே நின்று கொண்டே இருந்தேன், போகாமல் நின்றுக்கிட்டே இருந்தேன். சாமர்வெல் ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வர்றாரு, என்னை பார்க்குறாரு, பார்க்காம உள்ளே போயிட்டார். அப்புறம் திரும்பி வேலைக்கு போயிட்டார். மத்தியானம் ஆச்சு, வெயில் அடிக்குது. மத்தியானம் திருப்பி லஞ்சுக்கு வீட்டுக்கு வராரு. நான் வெளியே வெயிலில் நிற்கிறத பார்த்துட்டு, ஏறல வீட்டுக்குள்ளே ஏறலன்னு வேகமாக வர்றாரு. வெயிலில் நிற்கிறத பார்த்துட்டு வந்தவர் வேகமாக கைக்குட்டி என் தலையில் போட்டு, ஏன்டா வெயிலில் நிற்கிறேன்னு எடுத்துகிட்டு உள்ளே போகிறார். பெருத்த கேவலங்களுடன் நான் கதறி ஆட ஆரம்பித்தேன். சரி நாளையிலிருந்து நீ வா என்று சொன்னார். அதன் பின்னரும் நான் தேம்பி அழுது கொண்டிருந்தேன். அவர் ஒரு பெரிய எனாமல் கோப்பை நிறைய பருத்தி பாலுடன் என்னை குடிச்சுக்கோ என்றார். அடுத்த நாள்லேருந்து மறுபடியும் ஒன்றா இருந்தோம். சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனார். ஆனால் அன்னையிலேருந்து அவர் என்னை கேட்கவே இல்லை. நீ ஜெபம் பண்ணுறியா, கிறிஸ்தவனா இருக்கியான்னு என்னை கேட்கவே இல்லை. கேட்கக்கூடாதுன்னு அவர் நினைத்து விட்டால் கேட்கவே மாட்டார். ஒரு நாள் அவர் கையை பிடித்து இழுத்து நான் சொன்னேன், டாக்டர், கிறிஸ்து எனக்கு சோறும் துணியும் வீடும் தந்திருக்கார். ஆனால் இதுக்காக அவருக்கு நான் நன்றி தான் சொல்ல முடியுது, என்னால் விசுவாசிக்க முடியல. சோறு எனக்கு வயிற்றுக்கு தான் போகுது டாக்டர், எனக்கு ஆன்மாவுக்கு போகலை.
அவர் சொன்னார். அவரை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் தான் எனக்கு கிறிஸ்து, நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கலை, உங்களை விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு என் ஆன்மாவை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு மேலே என்னால் பேச முடியல, அழுதுபடியே ஓடி போகிறேன். சாமர்வல் அங்கேயே சில நிமிடங்கள் நின்றார். பிறகு எனக்கு ஒரு கடிதம் கொடுத்து விட்டார். அந்த கடிதத்திலே, கிறிஸ்து நாம் அறியும் அளவுக்கு சிறியவர் அல்ல, அவர் முடிவில்லாதவர், அவரை நான் உனக்கு சரியாக அறிமுகம் செய்யவில்லை என்று நினைக்கிறேன். ஒருவேளை அதற்கான தகுதி எனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்து உன் அருகே வர வேண்டும் என்று நான் தினமும் ஜெபிப்பேன் என்று எழுதியிருந்தார். அந்த குறிப்பை கைநடுங்க நெடுநேரம் வைத்திருந்தேன். எழுந்து ஓடிப்போய் அவர் கால்களில் விழுந்து, நான் விசுவாசிக்கிறேன், முழு மனசோடு விசுவாசிக்கிறேன் என்று கூச்சலிட வேண்டும் என்று மனம் பொங்கியது. ஆனால் அவற்றை போய் சொல்ல முடியாது. அவரின் கண்களின் நேர்மையைப் போல அன்று நெய்யூரில் அஞ்சப்பட்ட பிரிதொன்று இருக்கவில்லை. சொல்லலாம் அவர்கிட்ட நான். அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு 6 வருஷம் நான் அவர்கிட்ட வேலை பார்த்தேன். எங்கள் அக்காக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. நான் 11ஆவது முடித்தேன். ஸ்காட் கிறிஸ்துவ கல்லூரியில் போய் படிக்க ஆரம்பித்தேன். அப்போயும் காலேஜ் முடித்தோடனே வந்து டாக்டர்கிட்ட உதவியாளர்கிட்ட வேலை பார்த்தேன். அவர்கிட்ட கண்டினியூஸாக உதவியாளராக இருந்ததுனால என்னை மக்கள்லாம் ஒரு டாக்டராகவே பார்த்தாங்க. எனக்கும் நிறையா விஷயங்களுக்கு பேசிக்காக மருந்து தெரியும். கையில் கொஞ்சம் மருந்துகளை வச்சுக்கிட்டே இருப்பேன். சாமர்வலும் மேலும் மேலும் நெய்யூர்காரராகவே ஆயிட்டார். வெள்ளக்காரனுக்கு இருக்கிற எல்லா விதமான அடையாளங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமலாக்கி கொண்டே இருந்தார். அவர் விளையாடுறதை விட்டார். அரைக்கால் சட்டை போடுறதை நிறுத்திட்டு காவி வேட்டி கட்டிக்கிட்டார். ஜிப்பா போட்டார். கால்களில் சப்பாத்துகளுக்கு பதில் சாதாரண டயர் செருப்பு போட்டுக்கொண்டார். இலையில் மீன் சோறு விட்டு கைகளை விட்டு பிசைந்து சாப்பிட ஆரம்பித்தார். தரையில் சப்படமிட்டு சாதாரணமாக அமர்ந்து புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் சாயங்காலங்களில் கையில் பைபிளும் பெரிய காக்கி துணிப்பையுமாக கிராமங்கள் தோறும் ஊழியத்துக்காக போக ஆரம்பித்தார். அப்படியே அவரை வந்து மக்கள் ஒரு அட்மிரேஷனோட பார்க்க ஆரம்பித்தாங்க. ஏதோ ஒரு வயசில் அவருக்கு அச்சம் என்றதே இல்லாமல் ஆகிவிட்டு இருந்தது. தோப்புக்குள்ளே உள்ளே புகுந்து போவார். பாம்பு பள்ளி அதை பற்றி அவருக்கு பயம் இல்லை. நண்பர்களே, கதையில் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். முடிய போகிற இடமும் கூட. இந்த கதை வந்து முடியக்கூடாத கதை, ஆனால் ஒரு முடிவு இருக்குது. கொஞ்சம் பின்னாடி வரும். 1949 வந்துட்டோம். 1949. அந்த சமயத்தில் நம்ம இப்போ பார்க்குற மாதிரியே ஒரு கொடுமையான நோய் வருது. இப்போ நம்ம கொரோனா பார்க்குறோம் இல்லையா, ஊரையே தாக்கி அழிச்சிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் நடுங்கி போயிருக்கோம் இல்லையா. அது மாதிரி குமரி மாவட்டத்தில் 1949 காலரா தாக்குது. இப்போ காலராங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு நோய். ஆனால் அப்போது வந்து இந்த கொரோனா நோயை விட பயங்கரமான நோயாக இருந்திருக்கு. குமரி மாவட்டத்தில் அந்த நோயை நீர்க்கம்புன்னு சொல்லுவாங்க. நீர்க்கம்பம்ங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது அது. கம்பம்னா எக்ஸசிவ், அதிகப்படியான அர்த்தம். ஆனால் நிறைய நீர் வெளியே போய் வயிற்றால போய் அதில் மக்கள் இறந்து போகிறாங்க, டீஹைட்ரேட் ஆகி இறந்து போகிறாங்க. அது இந்த மொத்த குமரி மாவட்டத்தையே தாக்குது. அது வழக்கமாக இந்த கொல்லங்கோடு கடற்கரையில் ஆரம்பித்து அப்படியே ஊர் ஊராக பரவும். பரவுச்சுன்னா அப்படியே ஊராக அழிச்சுக்கிட்டே போகும். அந்த காலத்தில் ஒரு ஊருக்கு வந்துச்சுன்னா அந்த ஒரு ஊரை அழிச்சிட்டு அடுத்த ஊருக்கு போகும். அந்த மாதிரி ஆகிருக்குது. மக்கள் செத்து விழுகிறாங்க. மொத்தமாக ஊரே காலியாகாமல் இருந்ததுக்கு காரணம் அந்த ஊர்களுடைய அமைப்பு தான். அப்போல்லாம் ஒரு ஊருங்கிறது ஒரு 7-8 கரைகளின் தொகுப்புன்னு சொல்லுவாங்க. 7-8 கரைகளின் தொகுப்பு. ஒவ்வொரு கரைங்கிறது வந்து ஒரு இப்போ பள்ளமான இடத்துல எல்லாம் நீர்நிலைகளும் வயல்களும் இருக்கும். கொஞ்சம் மேடான இடத்துல கோவில் இருக்கும், உயர் ஜாதி மக்கள் குடியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த இடத்துல இடை ஜாதி மக்கள் இருப்பாங்க. இன்னும் கீழே சாம்பவர் சேரிகள், புலையர்கள் அவங்க வாழ்கிற இடம் இருக்கும். இப்போ இந்த ஒரு கரைக்கும் இன்னொரு கரைக்கும் ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இப்போ காரை வந்துச்சுன்னா ஒரு கரையை முழுசாக காலி பண்ணிவிட்டு அடுத்த கரைக்கு போகும். இந்த இடையில இருக்கிற தூரத்தை கடக்கிற நேரத்தில் ஒரு கேப் கிடைக்கும். அதில் தான் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் தப்பிக்கும். அந்த ஊருக்காரங்களாம் அப்படி ஓடி போய் தப்பிக்கணும். அப்படி ஒரு ஊராக பரவிக்கிட்டு இருந்த ஒரு காலம். அப்போது மக்கள் வந்து மொத்தமாக கொத்தாக செத்து விழுகிற பீரியடில் நடந்துகிட்டு இருந்தது. சேரிகள்லாம் வந்து ரொம்ப நெருக்கமானவை. ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இடைவெளியே இருக்காது. ஒரு வீட்டில் இருக்கிற குப்பை, சாக்கடை, தண்ணீர் எல்லாம் அடுத்த வீட்டுக்குள்ளே போகும். ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்திருக்கு. அந்த இன்னும் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். அதை இது படிக்கிறப்போ எருமைகளும் மனிதர்களுடன் சேர்ந்து வாழ்வார்கள். அத்தனை பேருடைய மலமும் அந்த இடைவெளிகள் முழுக்க மழை ஈரத்தில் கலங்கி மண்ணுடன் சேர்ந்து ஊறி கிடக்கும்
மலப்புழுக்களின் வாழ்க்கை. அப்படி ஒரு இடத்துல நோய் எவ்வளோ வேகமாக பரவும்னு பாருங்கள். ஒரு சேரிக்கு வந்ததுன்னா மொத்த சேரியை முடிச்சுட்டு தான் அடுத்த இடத்துக்கே அது போகும். அப்போது சாமர்வல் வந்து அந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்காரு. இந்த நோய் பரவுறதுக்கு முக்கியமான காரணம் கிலாத்தி மீன் கண்டுபிடிக்கிறார். கிலாத்தினா என்ன வகையான மீன் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கிலாத்தி மீன் வந்து இந்த ஆடி மாதத்தில் நிறைய இனப்பெருக்கம் செஞ்சு கடலில் நிறைய கிடைக்கும். அந்த பீரியடில் வேறு எதுவும் சாப்பிட்றதுக்கு நல்ல பொருட்கள் கிடைக்காது மக்களுக்கு. ஸோ நிறைய விலை கம்மியாக கிடைக்கிற கிலாத்தி மீனை போய் வாங்குவாங்க. ஒரு அரைக்கால் சக்கரத்துக்கு 30 கிலாத்தி மீன் கிடைக்குமா. போய் மக்கள் அதை மொத்தமாக வாங்கி சமைச்சு சாப்பிடுவாங்க. இப்போ சாமர்வல் அதை கண்டுபிடிக்கிறாங்க. அதோடைய குடல்லேருந்து இறப்பையிலேருந்து தான் இந்த காலரா கிருமிகள் வந்து பரவுது. அதுலேருந்து ஈ மூலமாக, உணவு மூலமாக, தண்ணீர் மூலமாக மொத்தமாக மக்களுக்கு பரவுதுங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார். அப்போது மக்களுக்கு ஊராக போய் சொல்கிறார் அவர், கிலாத்தி மீனை சாப்பிடாதீங்க, அதில் தான் அந்த நோய் பரவுது. கிலாத்தி பாவத்தில் செஞ்ச மீன், அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு ஒரு ஊராக போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. மக்கள் இப்போ ஈஸியாக கேட்பாங்களா? பகல் பூரா ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு ஒரு ராத்திரி பூரா போய் ஒரு ஊராக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு மணியை அடிச்சுக்கிட்டு கையில் ஒரு பைபிளோட ஒரு ஊராக போயிடுவார். ஆனால் அப்போ அந்த சமயத்தில் நான் உன்னை கவனித்தேன், மக்கள் எதையும் புரிந்து உள்வாங்கிக் கொள்ளும் பழக்கத்தையே இழந்து விட்டிருந்தார்கள். நீங்கள் அவ்வளோ நேரம் பிரச்சாரம் பண்ணுவீங்க, கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்க கண்கள் கம்ப்ளீட்டாக காலியாக இருக்கும். நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் அவங்க ஆன்மாவுக்குள்ளே போகாது. 10 நாட்களில் ஊராக அலைஞ்சு சுற்றி மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணதுலேயும் மக்கள் இறந்து விழுகிறத பார்க்குறதுலையும் நாங்கள் கம்ப்ளீட்டாக நம்பிக்கை இழந்து விட்டுருந்தோம். ஆனால் சாமர்வல் நம்பிக்கை இழக்காமல் இருந்தார். அவருடைய நம்பிக்கை என்பது முழுக்க அவருடைய ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயம். மற்றவர்களுடைய நம்பிக்கை பற்றி அவர் கவலை இல்லை. அவருடைய ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயம். எல்லாரையும் கூட்டிகிட்டு ஒரு 100 பேர் கூட போவோம். ஒவ்வொரு ஊராக போய் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவோம். வெள்ளக்கார சாமி வந்திருக்கேன், கிலாத்தி மீன் பாவத்தில் செஞ்ச மீன் சாப்பிடாதீங்கோ, தண்ணியை காய்ச்சி வெந்நீராக குடிங்கோ, சுத்தமாக இருங்கோ அப்படின்னு ஊராக போய் அவர் பிரச்சாரம் பண்ணுவார். மக்களும் அவரை பார்த்து நமக்காக நல்லது செய்கிறாருன்னு மக்கள் கையெடுத்து கும்பிட்டு கொஞ்சம் கேட்பாங்க. ஆடி மாதம் பாதியில் பார்த்தா மரண எண்ணிக்கை பயங்கரமாக கூடி போயிடுச்சு. எங்கள் ஆஸ்பத்திரி முழுக்க மக்கள் வந்து அட்மிட் ஆகி இறந்து விடுகிறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் நான் ஒன்று நடக்கும்னு நினச்சது நடக்கலைங்க. இவ்வளோ மோசமாக நோய் பரவுறதுனால ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறவங்க யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஒரு நாள் கூட அந்த வேலைக்காரங்க வர்றது குறையலை. அதிகப்படியான மக்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. மக்களுக்கு அடுத்த மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் பெரிய கும்பல் வந்துகிட்டே தான் இருந்தாங்க. நோய் இன்னும் மோசமாகிக்கிட்டே போகுது. அந்த சமயத்தில் வைத்தியம் பண்ணுறதுக்கு பெருசாக வேறு ட்ரீட்மெண்ட் ஒன்றும் கிடையாது. முக்கியமான மருத்துவம் என்னென்னா, இரத்த குழாய் வழியாக தண்ணீரை ஏற்றணும், ஐவி ஃப்ளூயிட்ஸ்னு சொல்கிறது. அது ஈஸியாக கிடைக்கல. அப்போ சாமர்வல் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. இந்த இளநீர் இருக்கு இல்லையா, அது உள்ள தேங்காய்க்குள்ளே இருக்கிறதுனால அது சுத்தமாக இருக்கும், அதில் கிருமிகள் இருக்காது. அதை எடுத்து ரத்தத்துக்குள்ளே செலுத்தினா காப்பாற்ற முடியும்னு அதை பண்ணுறாரு. அப்போது கொஞ்சம் வசதியானவங்க வீட்டில் இருந்தெல்லாம் தேங்காய்களை வரவழைக்கிறாரு. குலையாக தேங்காய்களை கொண்டு வந்து அதில் இருக்கிற தண்ணியை எடுத்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாரு. அதில் கொஞ்சம் பேர் பிழைக்கிறாங்க, கொஞ்சம் பேர் இறந்து போகிறாங்க. ஆனால் போக போக மரணத்தின் எண்ணிக்கை மிக அதிகமாகிவிட்டு இருந்தது. இந்த சமயத்தில் இன்னொரு பிரச்சனை வருது. அங்கங்கே மக்கள் செத்து விழுகிறதுனால இறந்தவங்களை விட்டுட்டு ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க மக்கள். சடலங்கள் அங்கெங்கே கிடக்கின்றன. அப்போது அந்த சடலங்கள் அழுகி அதிலிருந்து இன்னும் நோய் அதிகமாக பரவும். அப்போ சாமர்வல் எங்களுக்கு கட்டளையிடுறார், நம்மளுடைய முக்கியமான வேலை இந்த சடலங்களையெல்லாம் அகற்றலாம். அப்போ கும்பலாக எல்லாரும் சேர்த்து நாங்கள் எல்லாரும் ஊராக போய் சடலங்களை அகற்றும் பணியே இறங்குறோம். பாடிக்கிட்டே போவோம், ஒரு ஊராக போவோம். ஊரில் ஒரு வீட்டு முன்னாடி நின்று மணி அடிப்போம். மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு விளக்கை கொளுத்திட்டு வெளியே நிற்பாங்க. நம்ம சொல்கிறது உபதேசத்தை கேட்பாங்க. செய்கிறாங்களோ இல்லையோ உபதேசத்தை கேட்பாங்க. ஆனால் எந்த வீட்லையாவது விளக்கு இல்லைன்னா உள்ளே யாரும் இல்லை, இறந்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே போவோம், உள்ள பிணங்களை தேடுவோம். அந்த பிணத்திலிருந்து வர்ற ஒரு வகையான நாற்றத்தை வைத்து இந்த வீட்டில் பிணம் இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம். சாமர்வல் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அது இறப்பையிலேருந்து வர்ற மீத்தேன் நாற்றம்னு சொல்லிக் கொடுத்தார். ஸோ ஒவ்வொரு வீடாக போய் அந்த பிணங்களை எடுத்து அகற்றும் பணியையும் செய்ய ஆரம்பித்தோம். இப்படி டெய்லிங்க ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் அலைய ஆரம்பித்தோம். ஒரு நாள்லாம் 20 மைல் 30 மைல் நடப்போம். எங்கேயாவது ரொம்ப அழுத்து களைச்சி போய் 3 மணி ஆயிடும், காலையில் 3 மணி ஆயிடும்.
அதுக்கப்புறம் மறுபடியும் எந்திரிச்சு ஆஸ்பத்திரிக்கு வேலை போகணும். ஸோ எங்கேயாவது விழுந்து அப்படியே தூங்கிடுவேன். தூங்கி எந்திரிச்சு பார்த்தா சுற்றி பிணங்கள் கிடக்கும். பிணங்களுக்கு நடுவில் எழுந்து அமர்ந்து பார்த்துருக்கிறேன் பல நாட்கள். இப்படியா நாங்கள் ஒரு கிராமத்துக்குள்ளே போகும்போது எல்லா வீட்டையும் முடிச்சிட்டோம். நிறைய அலைஞ்சு அன்றைக்கி பூரா ரொம்ப சலிப்பு எனக்கு. ரொம்ப நிறையா வேலை பார்த்துட்டோம் அன்றைக்கி. எல்லாம் முடித்து ஆஸ்பத்திரிக்கு திரும்பி போகலான்னு கிளம்பி போகிறோம். அப்போ ஒரு சாமர் விழுந்து திடீர்னு வந்து ஒரு வீடு விட்டு போச்சுங்கிறாரு. எனக்கு என்ன குழப்பம்? இல்லை சாமி, எல்லா வீடையும் பார்த்தாச்சுன்னு சொல்கிறேன். இவர் எப்போ இப்படி தாங்க, நான் கஷ்டப்பட்டு எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு 3 மணி 4 மணிக்கு வரைக்கும் இருந்துட்டு தூங்கி எந்திரிச்சு காலையில் போனால் அவர் எனக்கு முன்னாடி சாமர் வந்து ஆஸ்பத்திரியில் நோயாளிகளை பார்த்துட்டு இருப்பார். அவருக்கு வந்து இந்த களைப்புங்கிறதே இல்லை. சேவை செய்யும் நினைப்பு வந்த பிறகு அவருக்கு களைப்புங்கிறது அவருக்கு வந்து நான் பார்த்ததே இல்லை. அப்படி இன்றைக்கி இது நடந்துகிட்ருக்கு. ஒரு வீட்டில் எல்லாம் முடிச்சுட்டு நான் திரும்பி போகிற சமயத்தில் ஒரு வீடு விட்டு போச்சுங்கிறாரு. நான் சொல்கிறேன் போவோன்னு சொன்னால் இல்லை அந்த ஒரு வீடு விட்டு போச்சு, அது ஞாபகம் இருக்குது, அந்த வீடை நம்ம மறந்துட்டோம், திருப்பி போய் பார்க்கணும்னு சொல்கிறாரு. எனக்கு நான் அலுப்பும் சலிப்பும். இந்த வெள்ளைக்கார கிறுக்கனோட இப்படியே நம்ம வாழ்ந்தோன்னா நம்ம வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போயிடும், அழிஞ்சு போயிடுவோம்னு நினச்சி ரொம்ப சலிப்படைந்த நாள் அன்று ஒன்று தான். எந்த வேறு வழி இல்லை, அவர் பின்னாடியே போகிறேன். அவர் நான் வர்றதை பற்றியெல்லாம் கவலைப்படல, அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார், அந்த வீடை தேடி போயிட்டு இருக்கார். அப்போ பக்கத்தில் வீட்டுக்குள்ளே போனால், அந்த வீட்டு பக்கத்தில் போனால் வீட்டில் விளக்கறியில்லை. யாரும் வீட்டுக்கு முன்னாடி விளக்கறிஞ்சிட்டு இல்லை. அப்போது நான் மிக அதிகமாக பீதி அடைந்தேன். உள்ளே ஏதாவது சொல்லலாம் இருந்தால் இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் மட்டும் தனியாக இருக்கேன். அவன் கூட திருப்பி போய் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து மறுபடியும் பிணங்கள் அகற்றணும். அந்த எண்ணத்திலே வீட்டுக்குள்ளே போகிறேன். இவர் வெளியே நின்று மணி அடிக்கிறார். வெள்ளைக்கார சாமி வந்திருக்கேன், சாயபு வந்திருக்கேன் அப்படின்னு மணி அடிக்கிறார். கொஞ்ச நேரத்தில் ஒரு பெண் புன்னைக்காய் விளக்குடன் வெளியே வருகிறாள். அவள் முகம் பைத்தியக்கார கலையுடன் இருந்தது. அழுது வீங்கிய கண்களுடன் வந்த உடனே சாயிபே அப்படின்னு அவரை பார்த்து அழுகுறா. அவர் பயமில்லை உனக்கே, நான் வந்திருக்கேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறார். அவ சொல்கிறா, ஒன்றும் வேண்டாம் சாயிபே, நாங்கள் 2 பேரையும் நீர்க்கம்பு வந்து கொண்டு போனா மதி, என்னையும் என் தங்கையையும் நீர்க்கம்பு வந்து கொண்டுணும்னு எங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு அழுகிறான். நாங்கள் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறோம். அவள் கீழே விழுந்து மட்டையர்னு தலையில் அடித்து கொண்டு அழுகிறாள். அங்கே செத்து போடுன்னு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிறான். சாமர்வில் அவர் அப்படியே பார்க்குறாரு. வெள்ளைக்கார சாமி வீட்டுக்குள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு வாங்கன்னு உள்ளே கூப்பிட்டு போகிறான். உள்ளே போகிறோம். உள்ளே போனால் இன்னொரு பொண்ணு மட்டும் தரையில் படுத்து உயிரில்லாத மாதிரி கிடக்கிறான். இந்த 2 பேர் தான் இருக்காங்க. வெளியே வந்து எங்கள்கிட்ட பேசுனது மூத்தவர், கீழே கிடக்கிறது தங்கை. அந்த தங்கைக்கு 3 குழந்தைகள். 3 நாள் இடைவெளியில் அந்த 3 குழந்தைகளும் ஒன்றுக்கு பின் ஒன்றாக இறந்து போய்விட்டன. அந்த சோகம் தாங்காமல் அந்த வீடு ஒரு மரண கலையுடன் இருக்கிறது. அந்த கீழே விழுந்து கிடந்த பெண்ணிட்ட சாமர்கள் போகிறாரு. அம்மா, வெள்ளைக்கார சாமி வந்திருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பெண் எழுந்து பார்க்கிறாள். ஆ சாமி இன்னும் அவர் காலில் விழுந்து கதறி அழுகிறார். என் 3 குட்டிகளும் போய் சாமி, இனிமேல் நான் உயிர் வாழ வேண்டாம் சாமி அப்படின்னு அழுகிறா. நானும் சாமர்கள் அப்படியே வீட்டை சுற்றி பார்க்குறோம். தரையில் ஒரு பூஜை அறை இருக்குது. நிறைய சாமி படங்கள் இருக்குது. சாமி படங்களுக்கு பக்கத்தில் நிறைய மூதாதையர்களுடைய புகைப்படங்கள் கரிய உருவங்களுடன் பார்த்து கொண்டிருக்கின்றன, உறைந்த கண்களுடன். அந்த சாமி படங்களை பார்க்குறார். அந்த அம்மாவை பார்க்குறார். அந்த பெண் திருப்பி அழுகிறார். எந்த குட்டி போய் சாமி, எந்த குட்டி போய், நானும் போகிறேன் சாமின்னு அழுகிறான். சாமர்கள் வேகமாக போய் அங்கே ஒரு சாமி படத்தை கையில் எடுக்கிறார். அது வெண்ணெய் அள்ளி தில்லும் கலையுடன் கூடிய குருவாயூரப்பனின் குழந்தை பருவ படம். அதை கையில் எடுக்கிறார். வேகமாக கொண்டு வந்து அந்த பெண்ணிட்ட கொடுத்து, உன் குட்டி எங்கேயும் போகலை, இது நின்ற குட்டி அப்படின்னு அந்த குருவாயூர் படத்தை அந்த பெண்கிட்ட கொடுக்குறாரு. அந்த பெண் ஒரு நிமிஷம் உறைஞ்சு பார்க்குது. அப்புறம் அந்த படத்தை இறுக்கி அணைச்சிக்கிட்டு அந்த சட்டம் உடைஞ்சு போகிற அளவுக்கு கட்டி பிடிச்சிட்டு அழுகுது.
சாமுவேல் அந்த பெண்ணுடைய தலையில் கை வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு, பயப்படாத, உன் கடவுள் உன்னிடம் இருப்பார் என்று வெளியே வருகிறார். நானும் அவரோட வெளியே வர்றேன். எனக்கு படி தடுக்குது. என் மனம் மிகுந்த உளைச்சலுடன் இருக்கிறது. அவர் முன் செல்வதை பார்க்கிறேன், அவர் பின்னாடியே போகிறேன். இருட்டில் எங்கேயும் சுற்றி எல்லா இருட்டிலும் மரணம் ஒளிந்திருந்து பார்ப்பதைப் போல ஒரு பிரமை. முன்னாடி போன சாமுவேல் திடீர்னு குனிந்து ஏதோ எடுத்து, இது உனக்காக அப்படின்னு என்று கொடுக்குறார். அது ஓலையால் செய்த சிலுவை. குழந்தைகள் 2 பனை ஓலைகளை சேர்த்து வைத்து விளையாடுவதற்காக செய்த சிலுவை. அதை எடுத்து என் கையில் கொடுக்கிறார். நான் அதை கையில் வாங்குகிறேன். அதை பார்க்கிறேன், அவரை பார்க்கிறேன். அந்த சிலுவை காற்றில் பறந்து விழுகிறது. வேகமாக போய் அதை எடுக்கிறேன். எடுத்து கையில் வைத்துக்கொண்டு நேரே பார்க்கிறேன். சாமுவேல் முன்னால் போய்கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் கதறுகிறேன், என் தேவனே, என் மீட்பனே என்று அவரை பார்த்து கதறுகிறேன். சாமுவேல் போய்கொண்டே இருக்கிறார். முன்னால், வெகு தூரம் முன்னால்.